வெயிட் பண்ண தாலிக்கு தங்கமா ஒரு பிற்போக்கான திட்டம் தான். பட் வந்து தாலின்றது வந்து ஒரு டிபேட்டபிளான விஷயம். ஆல்ரெடி ஒரு டிபேட் போயிட்டு தான் இருக்கு. தாலி வேணுமா, தாலி வேணாமா, அது பர்சனல் சாய்ஸ், அது தங்கத்துல வேணுமா, தங்கத்துல வேணாமா, பல டிபேட்டுகள் வந்து நம்ம ஊருக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஒரு ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, 12th முடிச்சா இவ்வளோ, காலேஜ் முடிச்சா இவ்வளோ அப்படின்னுட்டு. அந்த அந்த ஒரு விஷயத்துலயாவது வந்துட்டு இட்ஸ் லைக் மோட்டிவேட்டிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் லைக் குட்டி நீ படிச்சாதான் கொடுப்பேன், நீ படிச்சு முடிச்சாதான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க. இந்த இந்த தாய்மாமன் சீர்திட்டத்தினால அப்படி அப்படி என்ன ஒரு விஷயம் வைக்கிறாங்க அந்த இடத்துல? என்ன என்ன சொல்ல வராங்க அந்த தாய்மாமன் சீர்ன்றது மேட்டர் என்ன சொல்ல வராங்க? அரசு ஆஸ்பத்திரியே முன்னேற்ற விரும்புறோம். ஆல்ரெடி அரசு ஆஸ்பத்திரியில வந்து நிரம்பி விழுந்துட்டு இருக்குங்க, இடமே இல்லாம. நீங்க அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி விடலாமே. என்ன என்ன சொல்ல வரீங்க? இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க எல்லாருமே அரசு ஆஸ்பத்திரியில வரணும்னு அரசாங்கம் எதிர்பார்த்து, ஓகேவா? அது இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் அதிகமா கட்டும். அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஏத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கா? எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணணும் தோட, அதான அரசாங்கத்தோட வேலை. அது நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் கூட லாஜிக்காவே இல்லைங்க. அப்ப ஏன் தூக்கிட்டு போய் எல்லாருமே இப்ப எனக்கு என்னன்னா இப்ப பிரைவேட்டுக்கு போகணும்ன்றத விரும்புதா அரசு? புரியல. இல்ல பிரைவேட்டுக்கு போறத அரசு விரும்புதா? அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கிராம் ஊருக்கு கொடுத்தா எல்லாரும் கவர்மெண்ட் வந்துருவாங்களா? என்னங்க லாஜிக் இது? இல்லங்க, இப்ப பிரசவன்றது இப்ப எப்படின்னா, ஒரு பிரசவத்துக்கு கிட்டத்தட்ட பிரைவேட்டுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் ரேட்டை பொறுத்து மாறுது, ஓகேவா? அதுக்கும் தனியா ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க, ஓகேவா? இப்ப இந்த விஷயத்த வச்சீங்கன்னா மகப்பேறு இருக்கிற எல்லா அரசுக்கும் பெருசா நடக்க போகுது. அரசு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல, நிறைய ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு. நான் சொல்லட்டா, ஆல்ரெடி நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கார்டு போட்டுட்டு கவர்மெண்டோட எல்லா சலுகையுமே வாங்கிக்கிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிவரி பாத்துக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இல்ல நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்தா அந்த அமௌண்ட் போட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் வந்துட்டு இல்லையே. அப்படிதான் ரூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அந்த 4 மாசம் மொத்தம் 3 பணமா பிரிச்சு தருவாங்க, ஓகேவா? 4 மாசத்துக்கு ஒரு பணம் வரும், அந்த பணம் மட்டும்தான் வரும், ஓகேவா? கார்டு போடும்போது அடுத்த பணம் உங்களுக்கு வரணும்னா நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல டெலிவரி பண்ண அந்த ஷீட் இருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த வேன் இருக்குல்ல, தாய்சி ஒரு வேனு, அந்த வேன்ல போய் வீட்டுல இறக்கி விட்டதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க கொடுத்தீங்கன்னாதான் அந்த ப்ராசஸ் அடுத்து நடக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் ஒரு பெனிஃபிட் பைபாஸ் பண்ணி வாங்கிடுறாங்க, பைபாஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. அதான் ஏங்க அந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, அடுத்து டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பணத்தை யாரும் வாங்க முடியாது. புரியல. ஃபர்ஸ்ட் பணத்தை மட்டும் தான் வாங்க முடியும், மத்ததெல்லாம் வாங்க முடியாது. பைபாஸ் பண்ணலாம் வாங்க முடியாது. பைபாஸ் அரசு ஆஸ்பத்திரியில உங்களுக்கு சேர்ந்து பிரசவம் பார்த்து அவங்க டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த 2வது பணத்தை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணும் அரசு. அதை நீங்க குடுக்கலன்னா அரசு அதை பண்ணாது, அதோட அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தடுப்பூசி மட்டும் தான் அதை வச்சு போட்டு முடியும் குழந்தைங்களுக்கு. ஆமா, செக் பண்ணீங்க, ஓகேவா? அரசு என்னைக்குமே தெளிவாதான் இருக்கு, ஓகேவா? மக்களும் தெளிவாதான் இருக்கா, பாத்துங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன். பட் ஸ்டில் நீங்க எவ்வளவு சொன்னாலுமே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறதுக்கான திட்டம்ன்றதெல்லாம் வந்துட்டு நல்ல முட்டா இல்ல, வேற ஏதாவது நல்லதா இருக்குங்க. என்னங்க அரசு ஒரு வெல்ஃபேர் பண்ணுது. 1000 ரூபாய் ரேஷன் கடைக்கு கார்டுல உள்ளவங்களுக்கு தான் கொடுத்தாங்களா? அது எதற்காண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இல்லங்க, அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ங்க. என்னது? அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். அது வெல்ஃபேர் ஸ்கீம். அது திருப்பி சரி ஓகே, நீங்க இப்படி வரீங்களா? அந்த 1000 ரூபாய் வந்துட்டு அவங்க பூட்டி வச்சுக்க இருங்க, அந்த 1000 ரூபாய் அவங்க பூட்டி வச்சுக்க போறாங்களா வீட்டுல? 1000 ரூபாய் ரொட்டேஷன் விட்டு கவர்மெண்டே அது திருப்பி வந்துருங்கறாங்க கொடுத்திருக்கா? ஆமா ஆமாங்க. அது வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கலா யோசிச்சாலுமே அது வந்து கடைசியில நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லதுதான். இப்ப இந்த மோதிரத்தை கொடுத்தா அவங்க மோதிரத்தை வித்துட்டு வந்து திருப்பி இங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க.
அது திருப்பி கவர்மெண்ட். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்கியூமெண்ட் உங்ககிட்ட வந்து நான் உங்க கான்வர்சேஷன் பேசுறதே வேஸ்ட்னு தோணுது. அதுதான் நானும் சொல்றேன் உங்கள்ட்ட, அது இதை பத்தி பேசுறதே வேஸ்ட்டுங்கிறேன். சரி, ஓகே அது அது ஓகே. பிற்போக்குத்தனமான திட்டம் அப்படிலாம் பேசினா தாலிக்கு தங்கமும் பிற்போக்குத்தனமான திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள் நான் இப்ப எதுக்கு இல்லவே பண்றாங்க? இல்ல, நான் இல்லவே இல்ல. அப்ப நான் வந்து தாலிக்கு தங்கம் வந்துட்டு அதிமுற்போக்குத்தனமான திட்டம்னு நான் சொல்லவே இல்லையாங்க. அதுவும் அது வந்து பிற்போக்குத்தனம்னா இந்த திட்டம் மிகவும் பிற்போக்குத்தனம், அவ்வளவுதான். அது எப்படிங்க அது பிற்போக்குத்தனம்னா இது மிகவும் பிற்போக்குத்தனம்னு எப்படிங்க, எந்த எந்த ஸ்கேல வச்சுங்க அளவிடுறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேபி நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கான்வர்சேஷன் ஃபாலோ பண்ணலையோ இல்லையோ எனக்கு தெரியல. நான் இந்த தாய்மாமன் இல்ல, ஜஸ்ட் சீரல் நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு அரசு ஆஸ்பத்திரி பெனிஃபிஷியரா நான் சொல்றேன், ஓகேவா? நான் பிரசவத்துக்கு போனேன். எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரசவத்தை விட ரெண்டாவது பிரசவம்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இந்த காலத்துல, ஓகேவா? அங்க வந்து பயன்பெறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் அரசு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உங்களுக்கு அது புரியும். அவங்களுக்கு இது கொடுக்கறது நல்ல விஷயம் நான் நம்புறேன். இதுல வீட்லயும் நீங்க பிற்போக்குத்தனம், இல்ல ஆமா, சேமா பிற்போக்குத்தனம் பத்தி ஒண்ணு எக்கனாமிலாம் பேசினாங்க சேமா. எக்கனாமிக்கலா மணி இதா இது வந்து கோல்டு இதா என்ன பொருள் சேமா? கோல்டு தான் வேல்யூ வருது. அதுதான் கேக்குறேன். நம்ம இந்தியன் மைண்ட் செட் கோல்டு எப்போ விற்கும்? ரொம்ப கஷ்டமா இருந்தா மட்டும்தான் விற்கும், மற்றபடி அது கூட்டி உள்ளதான் வச்சுக்கோ. ஆமாங்க, அவனுக்கு என்ன தேவையோ அதை கண்ட்ரியே எடுத்துட்டு இப்ப போறான். ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரியே ஃபாலோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. இப்ப அமெரிக்கா போய் அங்க இங்க ஆயில் இருக்குன்னு பணம் தண்ணி மாதிரி ரோட்ல வீசி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இப்ப பணத்துக்கு என்ன வேல்யூ அங்க சொல்லுங்க. இங்க வந்துட்டு இது சொல்றது, இது எப்படியாவது வந்துட்டு இது நாங்க வந்து மிஷினரியா தான் சொல்லிட்டு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்ல சமாளிக்க முடியல. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நாங்க பேசினா சமாளிக்கிறது, நீங்க பேசினா சூப்பரா பேசுறதா? இப்ப இல்ல 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 நம்ம ஒரு விஷயம் இல்ல நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு நம்ம தான் கரெக்டா பேசுறோம்னு நினைச்சிட்டு இருந்தா நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. நான் தப்பா பேசினா நான் தப்பா பேசுறேன்னு ஒத்துக்கிறேன். 1000 ரூபாய் கொடுக்கறதோ, தாலிக்கு தங்கம் கொடுக்கறதோ, இல்ல மோதிரம் கொடுக்கறதோ, இல்ல வந்து கிட்டு கொடுக்கறதோ, இது எல்லாமே நலத்திட்ட உதவிகள் தான். இதுல ஒரு மிஷனரி இருக்கணும். அது இருந்தாதான் அப்படின்னா 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுல ஒரு மிஷனரி கிடையாது. இருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வேணும்னா நீங்க ரேஷன் கடையில இன்னும் 4 பொருளை வந்து கம்மியான விலை கொடுத்துருக்கலாமே, அதுக்கே 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு கமர்ஷியலான திட்டம். ஒவ்வொரு ஆட்சியும் அரசியல் கட்சியும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கு. அதுல நீ மட்டும்தான் இதா இருக்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப முற்போக்கா இருந்தோம் அப்படின்னு வந்து பேசுற பாயிண்ட் எல்லாம் கிடையாது இங்க. அப்படி பேசுறா இருந்தா 1000 ரூபாய் கொடுத்ததுக்கும் பேசிருக்க கூடாது, இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கம் கொடுத்ததுக்கும் பேசிருக்க கூடாது. எதுக்குமே இந்த மாதிரி எந்த இதுவுமே தமிழ்நாட்டுல இது வரையும் பண்ணவே இல்லாம இருந்திருந்தா டிவிக்கு மட்டும் பண்ணதுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும். நீங்க ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுத்ததே தேவையில்லைங்க. இப்போ அப்பயே 2500 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க. இப்போ அது கொடுத்துருக்கவே கூடாதுன்னா இப்போ 2500 ரூபாய் நாங்க சொல்லவே இல்லைங்க. நீங்க தானே மிஷனரின்றீங்க. நீங்க வந்துட்டு மகளிர் உரிமை தொகையையும் ஐயா ஒரு பாயிண்ட் ஒரு கொஸ்டின் நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா மிஷனரியா கொடுக்கணும் அப்படின்னா மிஷனரியா ஏற்கனவே ஏன் 1000 நம்ம பேசுற ஒரு ஸ்கீமுக்கு சமமா இருக்கிற இன்னொரு ஸ்கீமை பத்தி பேசுறீங்கன்னா ஓகே, நாம பேசுற ஒரு ஸ்கீமுக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்கீமை பத்தி பேசுறீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எது சம்பந்தம் இல்லாத ஸ்கீம்? மகளிர் உரிமை தொகையும் தாய்மாமன் சீரையும் ஏன் கனெக்ட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். ஏங்க எண்ட் ஆஃப் த டே அது பணமா கையில கொடுக்குறீங்க, இது மோதிரம், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இது ஒண்ணு கையில கொடுக்குங்க. எண்ட் ஆஃப் த டே பாமர மக்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ அது வந்து ஒரு இதுதான், அசோட்டோ இல்ல ஒரு மணி தான். அது எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த மாதிரி நலத்துல 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? அப்ப நீங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. 2000 ஓப்பனா சொல்லணும்னா 1000 ரூபாய் இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டுட்டா இன்னொரு கட்சி அரசியல் கட்சி வரும்போது அதை டக்குனா இது பண்ண முடியாது. அதை அவங்க மேனேஜ் பண்ணி 1000 ரூபாய் முன்னாடி கொடுத்துட்டு இந்த வாட்டி 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு டிஎம்கே சொல்லிச்சா இல்லையா? அதுவே தப்புதான். அந்த மாதிரி தப்புனா எல்லாருமே தப்புதான். எல்லா அரசியல் கட்சியும் பண்றது தப்புதான். ஆனா இருக்கு எல்லாம் இது என்ன தப்புடா ஒத்துக்கிறேன்.
இருங்கங்க, ஒரு கமர்ஷியலா ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு மெத்தட் மாதிரி ஓட்டு எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து எல்லா கட்சியும் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல நீ மட்டும் நான் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை தாண்டி 8000 அப்போ கூப்பன் எல்லா கொடுக்குறோம்னு கட்சி சொல்லிட்டு மாதிரிதான் டிஎம்கே டிவிக்கேன்னு இருங்க ஒத்துக்கிறீங்களா அப்போ? 8000 ஏங்க இருங்க, எல்லா கட்சியும் மாதிரிதாங்க டிவிக்கையும். சரி எங்களுக்கு ஓகே. அதுல ஒண்ணும் கிடையாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். டிஎம்கே ஒன்றும் தனியா திராவிட மாடல் ஒன்றும் தனி ஸ்பெஷல் கிடையாது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிட்டு தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் போல இது. சரியா? அந்த 8000 கூப்பன் உனக்கு இது பண்ணாங்க. அதுல என்ன உங்களுக்கு விசனரியான இது இருந்துச்சு? இல்ல அது எதுவுமே என்ன இல்லைங்க, மாதிரி இது பண்ணுச்சு நீங்க எதுவுமே சொல்லுங்க. இல்ல. அது அப்படி அதுல எதுக்கு எதுவுமே இல்லை, கொடுத்துச்சு கீழே டிஎம்கே? போட்டுருதா அது. அப்படி எதுக்கு டிஎம்கே கொடுத்துச்சு? அதுல எதுவுமே இல்லை, கீழே போட்டுருதா. நம்ம வந்து இங்க என்ன, நீங்க வந்துட்டு ஒரு தாய்மாமன் சீர்ல ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எப்படியோ போய் முட்டு கொடுக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு பேசினாலும் தாய்மாமன் சீருன்றது ஒரு ஒரு பிற்போக்கான திட்டம் தான். சீருன்றதே ஒரு தப்பான விஷயம். அதை கவர்மெண்டே வேலிடேட் பண்றது ரொம்ப 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 தப்பான விஷயம். அந்த நான் பேசவா கடப்பரா? பேசியா? இல்ல இப்ப அந்த நேம் வந்துட்டு ரொம்ப ரிக்ரெசிவா இருக்குங்கிறாங்க. அப்படின்னா என் பார்வையில வந்துட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற இருக்கிற நேமும் ரொம்ப ரிக்ரெசிவா இருக்குது. சரி வச்சுக்கலாம். இல்ல அது மக்கள் பணத்துல வந்துட்டு உங்க பேரை சூட்டுறது அது ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயம் தானே? வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்கன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. மக்கள் பணத்துல இருந்து ஒரு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அதுக்கு கலைஞர்ன்ற ஒரு பேரை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அது ரிக்ரெசிவ் தானே? ரிமூவ் பண்ணாலும் நீங்க கொதிக்கிறீங்களே. இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ அந்த தாய் மாமன் சீருங்கிற வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு ரிக்ரெசிவா படுது இல்ல? அதே மாதிரி நம்மளோட பணத்தை நம்மளுக்கு ஸ்கீமா கொண்டு வரும் போது அதை இன்னொருத்தர் பேரை முன்னாடி போடுறது அது ரொம்ப ரிக்ரெசிவா இருக்குது அப்படிங்கிற. புரியுதா? மகளிர் உரிமை தொகைன்னு இருந்திருக்கலாமே, அது என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை? சரி வச்சிருக்க கூடாது, தப்புதான். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா சீரு தப்புன்னு? புரியல. வச்சிருக்க கூடாதுங்க, தப்புதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சிருக்க வேணாம், வெறும் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சிருந்திருக்கலாம். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா சீர் தப்புதானு? இல்ல அது சீர் தப்பு கிடையாது, இது அரசாங்கம் தானே கொடுக்குது. அரசாங்கம் தாய் மாமனா சீர் கொடுக்குது. இல்ல இதுக்கு மேல எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறது வந்து இல்ல, அது விஜய் தாய் மாமன் சீர்னா கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? அவன் சொல்றது நீங்க சொல்றது நீங்க சீர்ன்றது அது பேசுறீங்க. ஆனா அது அரசாங்கம் பண்ணது. ஓகேவா? அந்த திட்டத்துக்கு ஒரு பேரு, அவ்வளவுதான். அரசாங்கம் எதுக்குங்க சீர் பண்ண? வெல்ஃபேரா கொடுக்குதுங்க. அது ஒரு பேரு, ஒரு நல்லா இருக்கு, பேரு கேள்வியா இருக்கு. போதும். இல்ல இதோ பாருங்க, நான் அதுதான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா ஊர்லயும் நீங்க தந்தை பெரியார் அண்ணா சொல்றது அந்த பேர் வச்சீங்கன்னா அது நியாயம். கலைஞர் அந்த டாபிக் நான் ஆல்ரெடி வந்து நான் பதில் சொல்லிட்டேன். திருப்பி என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்லங்க, இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சீங்கன்னா அவர் காசு செலவு போட்டா கட்டினாரு. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த கலைஞர்ங்கிற பேர் இருந்துட்டு ரிக்ரெசிவ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் அவர் ஒண்ணுமே பேசுற தமிழ்நாடு அரசு இல்ல. அவர் பேரை வச்சு பிரோஜனம் கிடையாது. தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர் காமராஜர் அப்படி பேர் வைங்க. ஆட்சி வந்தீங்கன்னா அது வந்தா பாத்துக்கலாம் விடுங்க, வரும்போது பாத்துக்கலாம் விடுங்க. வந்தாலும் எங்க அப்பா பேரை வச்சுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏன்னா எங்க அப்பா தான் இன்னும் ஆள்றா இருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து ஜெனரல் கான்வர்சேஷன் எடுத்துட்டு போகணுன்றதுதான் வந்துட்டு என்னோட ஐடியா. மறுபடியும் அதுல வந்துட்டு ஆன்டி டிஎம்கே தான் நான் பேசுவேன்னா நான் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசுறது சொல்லுங்க. ஓகே விடுங்க. அப்ப எனக்கு வந்து பர்சனலா வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம வீட்டுல பாக்குறோம் சும்மாவே மாமானா சீரியஸ் ஆகிதான் ஆகணும் அப்படி இப்படின்னு வந்து அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள பேசி தடுக்கவே நம்மளால முடியாது. கவர்மெண்டே வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணுதுன்றது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. மேபி அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கலாம், அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம். பர்சனல் ஒப்பீனியன் கூட அவங்க சொல்லக்கூடாதா என்ன? நீங்க உடனே இதுல போய் டிஎம்கே எதை பண்ணலையா, ஏடிஎம்கே எதை பண்ணலையா, என்ன இது? இல்ல சொல்லலாம், உங்க பர்சனல் ஒப்பீனியன் சொல்லலாம். ஓகே, பர்சனல் ஒப்பீனியன் அது ஓகே. எங்களுக்கு அது அப்படி தப்பா பெருசா தெரியல. மேரிட்டி தான் இன்னைக்கு வின் பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை இந்த சமூகத்துல.
எனக்கு ஒரு டவுட். நீங்க நிறைய டிஎம்கே ஸ்பேஸ்ல ஏறி பேசி நான் பார்த்திருக்கேன். ஏன் நீங்க டிஎம்கே சப்போர்ட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? டிஎம்கே சப்போர்ட், டிஎம்கேக்கு வந்துட்டு நான் அகேன்ஸ்டாவும் பேசுவேன். அதை இப்ப பேசுறேனே, கலைஞர் இப்ப வேணும்னு பேர் வச்சாங்கன்னா அது தப்புதான். அது நான் ஏன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே சப்போர்ட்டாவே இருக்கணும்? என்ன ரீசன் அதுக்கு? இருக்கணுமா என்ன அப்படி? ஓகே, அது அவங்க சாய்ஸ். எஸ்கே தோட பேசுங்க. ஏன் ஒரு 2 குயிக் பண்ணிட்டு வேலை இருக்கு, போயிடுவேன். பேசிடவா? எல்மேச்சோ கை தூக்கிட்டாரு. நான் கை தூக்கல, பக்குன்னு நினைக்கிறேன். பேசுங்க எஸ்கே. இல்ல 2 பாயிண்ட். குத்தூசி வந்து சொன்னது பொய் தான் ஃபர்ஸ்ட். அது உங்க மேனிபெஸ்டோல நானே முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். உங்க மேனிபெஸ்டோல அரசு மருத்துவமனை தான் போட்டிருக்கு தெளிவா. ஓகேவா? அவரு எல்லா குழந்தைகளுக்கும் சொன்னது பொய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 5 கேரட் சொன்னதும் பொய் தான். 2 பாயிண்ட்டுமே இது. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க கடப்பார, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் 18,000 கிடைப்பேன். கிடையாது, அதுக்கு ஒரு பேரே இருக்கு. அது இந்த இருங்க நான் முடிச்சிடும். அதுக்கு ஒரு பேரே இருக்கு. இந்த காப்பீட்டு திட்டம் மாதிரி அதையும் இணைச்சாங்க. சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எமர்ஜென்சிலையும் கொண்டு போய் சேர்க்கிற சில ஹாஸ்பிட்டல். எக்ஸாம்பிளுக்கு இப்ப கூடுவாஞ்சேரியில வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம்ல 2 பிரிவு இருக்கு. எஸ்ஆர்எம்ல காசு கொடுத்து இருக்கிறது. இப்ப மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் குளோபல். அந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல ஃப்ரீ தான். அங்க பண்ணாலும் 18,000. இப்ப லேட்டஸ்டா ஒரு 3 மாசம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கினாங்க. ஸோ கடப்பாறை வந்து அது நீங்க தப்பான ஸ்டேட்மெண்ட். அது 2 மட்டும் தான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் சீருன்றது பிற்போக்குத்தனமானது தான். அதையும் நான் வச்சு கொண்டு போயிடலாம். பேரை மாத்திருங்க வேண்டாம், வேற ஒண்ணு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேங்க ஐயா. ஒரே நிமிஷம் சம்சீர். எஸ்கே சொன்னாரு இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கொலாஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அது சென்னையில மட்டுமா இல்ல எல்லா ஊர்லயும் அப்படி இருக்குதா எஸ்கே? எல்லா ஊர்லயும் இருக்கு. நான் டேட்டா எடுத்து அப்புறம் தரேன் உங்களுக்கு. ஆனா இருக்கு, அது ஒரு ஸ்கீம் பண்ணாங்க. நான் டேட்டா பாக்குறேன் எஸ்கே தோட. 2022லயே அதை பண்ணாங்க. சார் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாம சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிக்கிறது இல்ல, அதனால நாம பல்கா அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நண்பர்களே. இந்த ஃபுட்பால் எப்ப முடியும்னு இருக்கு எனக்கு. அததான் நானும் நினைச்சேன் சம்சித்தோல. இல்லன்னா அந்த ஸ்பேஸ் போறது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, சம்சீர் களத்துல டெய்லி அரசியல் பேசுறதால இங்க வந்து இவனுக்கு வந்து அரசியல் பேசிட்டு இருக்குது. நம்மள விருப்பத்தை ஏதாவது பண்ணுவோன்னு டைவர்ட் பண்ணி விடுறேன். என்னுடைய பார்வை அதுதான். குத்துசி தோட நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் மைக் கேட்காதீங்க, புரியுதா? எல்லாம் எழுதிருங்க. ஐயா நீங்க ஏத்தி மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்கன்னா மேட்ரு முடிச்சிருங்க. என்ன சமாச்சாரம்? போய் பேசுறாரு. என்ன போய் பேசினாரு? திமுக பேசுற 5 கேரட் தங்கன்னு சொல்லி போய் பேசினாரு. அதே போல எங்க மேனிபெஸ்டோ நாங்க எப்படி சொல்றது, நான் கரெக்டா கொடுத்ததை அதையும் தப்பா பேசுறாரு. 2 போய் பேசியிருக்காரு. கொலை பண்ணவங்களை கூட கூண்டுல ஏத்தி ஒரு ஆப்ஷன் தருவாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது என்னங்க கடப்பாரு உங்க? அவரு திரும்ப அதான் சொன்னாரு. இல்ல கடப்பாரு நீங்க ஏத்துனீங்கன்னா இப்ப நான் மைக்கே கேட்கலையே. டார்கெரியன்ல அந்த மாதிரி கிடையாது. இஸ்காரா தோழர், டார்கெரியன்ல அப்படி கிடையாது. பேச்சுரிமையே கிடையாது. ஆமா, திவ்யா தோழர் பேசுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நான் முதல்வன் திட்டமும் தமிழ் பேர் தானே, அது ஏன் நீங்க வந்து அதை மாத்தினீங்க? ஒரு தமிழ்நாடு கார்பரேஷன் ஸ்கில் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு தமிழ் பேரை நீங்க வச்சிருக்கலாமே. சரி, நான் முதல்வன் உங்களுக்கு பிடிக்கும், வேற தமிழ் பேர் கூட நீங்க வச்சிருக்கலாமே. ஏன் அதை ஏன் மாத்தினீங்க? அது சொல்லுங்க எனக்கு ரீசன். இது என்னங்க இது? திட்டம் இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திட்டாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு? தமிழ்ல நீங்க தானே ஆள போற தமிழ் தானே சொல்றீங்க, அப்ப தமிழ் வைங்க. தமிழ்னே நாங்க பேசலையே, தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்மளுடைய தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு அறிவியல் பாருங்க. தமிழ் நாங்க பயன்படுத்த அறிவியல் மொழி டெவலப்மெண்ட்க்கு ஆங்கிலம் அவசியம் தேவையில்ல. அதனால நீ நான் முதல் பேர் கூட வேணாம், நீ வேற பேர் தமிழ்ல வையே. தெரியாதா? சரி, நான் முதலமைச்சர். நான் முதலமைச்சர் இல்லங்க, அது முதல்வன்றது முதலமைச்சருக்கு தான் முதல்வன் கிடையாது. ஃபர்ஸ்ட் யார் மார்க் வாங்குறா அதுதான் முதல்வன். முதல்வனை நீங்க வந்து முதல்வன் வச்சுட்டா உடனே நான் முதல்வன் அப்படி கிடையாது. முதல்வனை நான் அந்த இடத்துல, நான் படிக்கிற இடத்துல நான் முதல்வனா வரணுன்றதுக்காக தான் அது முதல்வன் வச்சு, தவிர அது முதல்வருக்காக ஒரு கிடையாது. கடப்பாறை நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. எனக்கு அது பார்க்கும்போது நான் முதல்வன் திட்டம் பார்த்து சரி தமிழ்ல இருக்கு, சரி மாத்திட்டேன், ஓகே, அது உங்களோட இஷ்டம், நீங்க மாத்தீங்க. அதுல தமிழ்நாடு கார்பரேஷன் ஸ்கில் அது வந்து நீங்க தமிழ்ல அழகா வச்சிருக்கலாமே அப்படின்னு. சுரேஷ் 2 நிமிஷம் இருக்கு, ஓவர்லாப் பண்ணத நீங்க இல்ல திவ்யா தோழர். அது அரசாங்கத்தோட முடிவு, அரசாங்கத்தை தான் கேட்கணும்.
அரசாங்கம் என்ன கேளுங்க. நினைக்கிறதோ அது நீங்க பண்றோம். கேட்க நீங்க முட்டு கொடுக்காதீங்க. கேளுங்க. எங்களுக்கு அதுல ஏங்க பிரச்சனையே தமிழை கிடையாது. வச்சுக்கலாமே, எங்களுக்கு கேளுங்க. பிரச்சனையா இருந்தா இப்ப கேட்போம், நான் பிரச்சனை வச்சிருந்து இல்லையே. நான் இப்போ இது டிவிகே டிஎம்கே எல்லாம் கிடையாது, ஏடிஎம்கே யார் வந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். ஏங்க மாத்திருக்கீங்க, நான் கேள்வி கேட்பேன். அஸ் எ காமனா நான் ஏங்க கேள்வி கேட்பேன். நீங்க வந்து ஓகே முட்டு கேளுங்க. கொடுக்குறீங்க. அது முட்டு கொடுக்காதீங்க. ஏங்க அது அது கேள்வி எனக்கு கேளுங்க. பிரச்சனை இல்லைங்க. அந்த அந்த எனக்கு பிரச்சனை சிஸ்டர் ஏங்க தமிழ்ல கடைசி வச்சா கேள்வி என்னங்க கேட்க பிரச்சனை? அப்படியே ஆள அர்ஜென்டினா போறா கேளுங்க. தமிழ்ல ரெஃப்ரி நீங்க வேலைக்கு ஒரு வாங்கன்னு பாட்டு சொல்லி பாடுறீங்கன்னா தமிழ்ல வச்சா ஏங்க என்ன பிரச்சனை சினிமாவையும் நான் எதையும் கேக்குறேன். கொண்டு வரீங்கன்னா தமிழ்நாட்டுல பேசலாமா? இருக்கோம். சரி இருங்க, இல்ல சரி அது கூட விட்டுருங்க. ஓவர்லாப் சரி பண்ணாதீங்க சினிமா விட்டுரு, தோழர்களே, சினிமாவை ஓவர்லாப் விட்டுருங்க. பண்ணாதீங்க. அவங்கள தமிழ்நாட்டுல பேச இருக்கோங்க. விடுங்க. தமிழ் தாய்மொழி, ஒன்னும் கேட்க தமிழ் இருங்க இருங்க. தாய்மொழி தானேங்க. தமிழ் தாய்மொழி உங்களுக்கு எல்லாம் தமிழ் தாய்மொழி, எனக்கும் தமிழ் தாய்மொழி தாங்க. எனக்கு தமிழ் நீங்க தாய்மொழி. பிற்போக்குத்தனம் நான் தோழர், என்ன தமிழ்ல தோழரு? அப்படின்னு ஏன் பாக்குறாங்க. தமிழ் தாய்மொழி பிற்போக்குத்தனமா? இது என்னங்க இது? அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருக்குது உண்மை பிற்போக்குத்தனமா? பிற்போக்குத்தனங்க இது. தாய்மொழின்னு இது பேசுறது எப்படி பிற்போக்குத்தனம். எப்படிங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பேர் எப்படிங்க உங்களுக்கு பிற்போக்குத்தனமா இருக்கு? என்னமா பிரச்சனை பேசுறீங்க? தாய்மொழின்னு பேசுறது தாய்மொழி பிற்போக்குத்தனம் தப்பு சொல்றேன். நீங்க கடப்பற பேசுறது. என்னங்க எனக்கு அது வந்து அது நான் இல்ல அக்செப்ட் பண்ணவே தாய்மொழின்னு மாட்டேன். பேசுறதே நீங்க பிற்போக்குத்தனங்க. நீங்க பாருங்க, அந்த மொழி வந்து அந்த லாங்குவேஜ வந்து அது நான் முதல் திட்டம் நீங்க மாத்துங்க. தாராளமா நீங்க வந்து பேரை மாத்துங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தமிழ் பேர் வைக்கலன்னுலாம் என்னோட கேள்வி. வேற இப்ப தமிழ் பேர் எவ்வளவு பேர் இருக்கு தமிழ்ல, வைங்க. நீங்க ஏதாவது நல்ல தமிழ் பேர் ஏன் சொல்லுங்க சிஸ்டர். தமிழ்நாடு இல்ல கார்பரேஷன் நீங்க இல்ல நீங்க ஸ்கீம் நல்ல பேரை வைக்கிறதுக்கு சொல்லுங்க, தமிழ்ல நாங்க வைக்கலாமே. திவ்யா ஒத்துக்கிறோம். பேசாம வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? கலைஞர்னு சேர்த்து வச்சிடலாமா? ஆமா ஐயா கலைஞர் ஒரு சேர்த்து எதுக்கு வச்சிடலாமா? ஐயா இங்க ஒரு பாருங்க, நீங்க ஒருத்தரா என்ன வேணாலும் பேசுங்க. வைங்க. நான் கலைஞருக்குலாம் சப்போர்ட் பண்ண அப்ப எனக்கு முத அவசியம் கிடையாது. யாருக்கும் சப்போர்ட் ஸ்டாலினுக்கு பண்ண பேர் அவசியம் மாத்துறேங்க. கிடையாது. ஸ்டாலினுக்கு தான் பேர் மாத்திரம். ஓ ஏயா இந்த அநியாயம் நீங்க பண்றீங்க? பாருங்க, நீ ஸ்டாலின் வைங்க, நீ என்ன இருங்க ட்ராய் வேணாலும் பேசுங்க வைங்க, ஒரு எனக்கு நிமிஷம். எது ஐயா திவ்யா கேட்கறது தோழர். நாங்க வைக்க ஓ போறோம். நான் வந்து நாங்க வைக்க தமிழ்ல போறோம். அது இருந்ததை ஏன் நீங்க அதை மாத்தி ஓ வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி தமிழ்ல பண்ணாதீங்க வச்சிருக்கலாமேன்னு தோழர்களே. கேட்டதுக்கு சரி இருங்க திவ்யா தமிழ் தோழர் பதில் இருங்க, சொல். எனக்கு ஒண்ணு மட்டும் பதில் சொல்லிடுங்க. வேணுமா இருங்க வேணாமா? கடப்பாரி, நான் சேமா முடிச்சிடுறேன். நீ எவ்வளவு அது பதில் எப்படி கேட்க நீங்க தமிழ் மாட்டாங்களா? வந்து பிற்போக்குன்னு எப்படி நீங்க சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க அது நீங்க? பதில் சொல்ல விடுங்க. பிற்போக்குத்தனமா இருக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? ஏங்க பதில் சொல்ல தமிழ்ல விடுங்க. எல்லாம் வச்சா மியூட். இதோ பாருங்க, இங்க தாய்மொழின்னு பேசுறவன் பிற்போக்குவாதி நான் பாக்குறேன். புரியுதா? அததான் நான் சொன்னேன். தமிழ் பிற்போக்குன்னு சொல்லல. பேசுங்க ட்ராய். அமைதியா இருங்க ஒரு 2 நிமிஷம். சீரு பிற்போக்கு இல்ல தாய்மொழி பிற்போக்கா? இருங்க பேசுங்க ட்ராய். திவ்யா நீங்க ஒரு கொஸ்டின் வச்சீங்க. ட்ராய் பேசுங்க ட்ராய். இல்ல அது டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? அதுல அது நல்லா தானே ஸ்கில்ஸ் பத்தி ரிலேட்டட் இது தானே. அப்படி அதுல பார்த்தா நான் நான் முதல்ல முதல்வன் கொடுத்தா நீங்க நல்லாதான் சொல்ற இருக்கு. ஏன் மாத்துறீங்க? நான் கேட்க இல்ல இல்ல மாட்டேனா? இல்ல அது அந்த அது பேருக்கும் ரொம்ப அந்த வர்ஸ்டா ஸ்கீமுக்கும் இருக்கு. சம்மந்தம் அது இல்லாத மாதிரி பேர் இருக்கு ரொம்ப திவ்யா. வர்ஸ்டா இருக்கு. ஏன் நான் படிக்கிறேன், நான் அந்த ஸ்கீம்ல படிக்கிறேன், நான் முதல்வனா வரணும், நான் அதுல மார்க் எடுத்து ஃபர்ஸ்டா இல்ல திவ்யா வரணும்ன்றதுல என்ன தப்பு? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் முதல்வனா படிக்கிறது என்ன அது மீனிங்? ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இல்ல அது முதல்வனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எனக்கு பத்தி தமிழ்ல இல்ல படிக்கிறதுன்றது முதல்வனுக்கு மீனிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்வனா இல்ல என்ன? இல்ல ஏன்னா இல்ல நீங்க தாங்க முதல்வன்னா முதல்வனா என்ன? வரணுமா சொன்னோம். இல்ல பாஸ் இல்லங்க, ஆகணுமா? இல்ல முதல்வனா முதல்வன்னா வரணுமா அதோட இல்ல பாஸ் மீனிங் ஆகணுமா? எனக்கு சொல்லுங்க. முதல்வனா முதல்வனோட வரணுமா மீனிங் பாஸ் எனக்கு ஆகணுமா? சொல்லுங்களேன். ஐயா அதுக்கு நீங்க இல்லங்க, தான் வந்து முட்டு முதல்வன் கொடுக்குறீங்க. மீனிங் முதல்வனா எனக்கு வரணுமா பாஸ் நீங்க ஆகணுமா? தான் முட்டு இல்லங்க, கொடுக்குறீங்க. நீங்க தான் முதல்வன் மீனிங் மீனிங் சொல்லணும். மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க தான் முதல்வன்னா சொல்லணும். என்ன? நீங்க எனக்கு தான் முட்டு தெரிஞ்சு கொடுக்குறீங்க. திவ்யா அமைதியா இருங்க, எனக்கு அமைதியா இருங்க. தெரிஞ்சு முதல்வனா எதுக்கு முதல்வன்னா எதுவும் நான் பேசாதீங்க வந்து திவ்யா. அந்த நான் இல்ல படிக்கிற உங்களுக்கு இடத்துல பதில் வேணுமா இல்ல நீங்க முதல்வனா மட்டும் வரணும் பேசணுமா? ஃபர்ஸ்ட். அதான் முதல்வன். இப்ப பேச்சு போட்டி நடத்துறாங்களா இல்ல உங்களுக்கு பதில் வேணுமா இல்ல எப்படி டிஸ்கஷனா இருக்கணும்? எப்படி நான் வேணும்னு கேட்டதுக்கு சொல்லுங்க, அது மாதிரி பேசலாம். முதல்வனுக்கு இல்ல மீனிங் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டேன். வாங்க சொல்லுங்க. ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த முற்போக்குங்கிற வார்த்தையெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அ நீங்க மதர் டங். பாருங்க, தாய்மொழி நான் கிடையாது. அதெல்லாம் கேட்கலங்க. இட்ஸ் யுவர் நீங்க ஃபர்ஸ்ட் முற்போக்கு லாங்குவேஜ். பிற்போக்கு அது இல்ல விடுங்க. மியூட் அது போட்டு வந்து முதல்வனுக்கு உங்களுக்கு மீனிங் தாய்மொழி என்னன்னு கிடையாது. கேட்டேன். இட்ஸ் நாங்களும் யுவர் ஃபர்ஸ்ட் பேசுறோம். லாங்குவேஜ். முதல்வனுக்கு மீனிங் தெரியுமா தெரியாதா? சமஸ்கிருத மீனிங் வார்த்தைங்க. தெரியாது. முதல்வனுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க, உங்ககிட்ட கேக்குற சொல்லுங்க. தெரியல என்னங்க அர்த்தம் உங்களுக்கு. இல்ல முதல்வனுக்கு? உங்களுக்கே அர்த்தம் தெரியல. நீ ஏன் முட்டு கொடுக்குறீங்க வைக்கணும்ட்டு? அப்ப உங்களுக்கே பரவாயில்ல, அது தெரியல. சொல்லுங்க. நான் உங்க அதுங்க எனக்கு அர்த்தம் தெரியலங்க. தெரியாத ஒரு நீங்க வார்த்தை எதுக்கு அறிவாளி, நீங்க வைக்கணும்ன்ற? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க உங்களுக்கே அர்த்தம் முதல்வனுக்கு தெரியல. என்ன அந்த மீனிங்? வார்த்தை ஏன் பேரா இரு வைக்கிறோம்? இரு எங்களுக்கும் தெரியல. அதான் நான் வார்த்தை இருக்கிறான் புது ப்ரோ, வேர்டு சரிங்க, போட்டோம். அது இருக்கிறான் ப்ரோ. நீங்க இரு வேணாம் இரு. ஒரு ரீசன் வச்சிருக்கீங்களா? சரி, எதுக்காக அந்த ரீசன் ஏங்க நீங்க இப்ப உங்களை எடுத்தீங்கன்னு அது மாதிரி சொல்லுங்க. இல்லைங்க. அந்த உங்களை மாதிரி ஸ்கில்ஸை இப்ப டெவலப் தற்கூரிகளுக்கு என்னன்னு பண்றதுக்கு தெரியல. முதல்வனுக்கு அதனால என்ன அந்த ஸ்கில் ரீசன் டெவலப்மெண்ட் என்னன்னு கேளுங்க. இல்ல அவ்வளவுதான், வேற இப்படி ஒண்ணும். வச்சிருவோம். அஞ்சு அம்மாள், பாப்பாத்தி அம்மாள் அப்படி போயிருவோம். அது நல்லா இருக்குங்களா? சிலோன் லைலா. ஓ சும்மா ஐயா. ஓ தோழர்களே தவறு. இந்த மாதிரிலாம் விஷயம் இறக்கி விட்டுருவோம். நான் புரியுதா? ஐயா இல்ல ஆ, கடப்பாரு அந்த ஸ்கில் எனக்கு டெவலப்மெண்ட் தெரிஞ்சு அரசியல் முதல்வன் டிஸ்கஷன் வரலாம் அப்படின்னா, பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நான் படிச்சது என் வீட்ல எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுல நான் ஸ்கூல்ல படிச்சு எனக்கு திவ்யா தெரிஞ்சு தோழர் நான் முதல்வன்னா உங்ககிட்ட இது அபியூஸா? ஓகே சரி இருங்க ஒரு நிமிஷம் டிபிடி சொல்லிட்டீங்க. நம்ம தேடி பாத்துருவாங்க இருக்கா இல்லையா? சிறன் தமிழ்நாடு தேடி பார்த்துட்டு நீங்க வாங்க. அப்புறம் திரள் தமிழ்நாடா? ஓகே ப்ரோ, அப்படி வச்சிருந்தீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப திவ்யா அப்புறம் சந்தோஷம். டிரான்ஸ்போர்ட்ல போதுமா? வந்துட்டு தமிழ்நாடுன்ட்டு முன்னாடி சாரி சேர்த்திருக்காங்க. அது எப்படி இருங்க தமிழ்ல இருங்க ஒவ்வொன்னா போய்க்கலாம். திறன் தமிழ்நாடு தான் வச்சிருக்கோம். அப்ப வந்து நீங்க சொன்னது தப்பு தான்.
இங்கிலீஷ்ல எல்லாம் பேர் வைக்கல, தமிழ்ல தான் பேர் வச்சிருக்கு. திறன் தமிழ்நாடு. இல்ல சரிங்களா? அந்த தப்பா சரிங்க, நான் பார்த்துட்டு ஒத்துக்கலாங்களா? வந்து சொல்லுங்க. தேங்க்யூ. நான் ஒரு கொஸ்டின் வச்சேன், நீங்க வந்து ஆன்சர் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். எனக்கு ஒர்க் இருக்கு. எதுவும் இட்ஸ் தெரியாம ஓகே, தான் பாய். மேல வந்து ஒண்ணும் தெரியாம வந்து பேசுறேன் செக் பண்ணி அப்படிலாம் பேசாதீங்க ஐயா. இந்த மாதிரி ஓகே நாளைக்கு ஓகே, ஸ்பேஸுக்கும் வர அது மாட்டேன், தனியா அதுக்கு உட்காந்து அடுத்து எடுத்துட்டு. அதுக்கு அடுத்ததுக்குலாம் போகாதீங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். அது இல்ல, பதில் வேற நான் ஏதாவது கேட்ட கேட்கறதுனா கேள்விக்கு ஓகே பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ரொம்ப சோ நன்றி மச். நன்றி திவ்யா தோழர். ஓகே, நன்றி பாய். நன்றி. ஈரா எலிமெண்ட் உனக்கு திறமை இல்லைன்னா நம்ம கொஸ்டின் வெயிட் பண்ண அவங்க போறாங்க. நரேட்டிவ் செக்டர் வந்திருக்காரு, அவர் ஏதாச்சும் நல்லா கேட்பாரியா? ஆமா, இருங்க. அடுத்து திமுக தோழர் ஐயா, அதுக்கு வந்திருக்காரு. முன்னாடி நரேட்டிவ் நான் சட்டர் கை பேசுங்க. தூக்குனேன். நரேட்டிவ் இல்ல இல்ல செக்டர் ஐயா நரேட்டிவ் நன்றி. திமுக தோழர் எதிர்கட்சி திமுக அவரு, தோழர் அமைதியா இருங்க. திமுக தோழருக்கு ஸ்பேஸ் கொடுத்தது வந்து நன்றி சேமா. ஓகேங்களா, நன்றி நன்றி நான் வந்து திவ்யா உங்களுக்கு தான் பதில் சொல்றதுக்கு தான் வந்தேன். முதல்வன் சொல்றது வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரலான ஒரு பெயர் கிடையாது. இப்ப முதல்வர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இளைஞர் சொன்னீங்கன்னா அதுல வந்து ஆண் பால் பெண் பால் ரெண்டுமே குறியீடு பண்ற மாதிரி இருக்கு. ஆனா முதல்வன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆணை மட்டும் தான் குறிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த பேரை மாத்துறது தப்பு கிடையாது. அதனால அதுக்கு பேரை மாத்துறது ரைட்டு தான் நான் சொல்ல வரேன். இதுல எனக்கு ஒரு கருத்து என்ன இருக்கு. ஒரே நிமிஷம் இஸ்கரா. இருங்க வந்தது வேற காரணத்துக்காக வந்தாங்க. நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அவங்களே போயிட்டாங்க. தோழர், நான் கீழே இருந்து கேட்டேன் தோழர், நான் பதில் சொல்லக்கூடாதா அதுக்கு? இல்ல பதில் சொல்லுங்க. அவங்க வேற மாதிரி பண்ண வந்தாங்க. உங்களுக்கு எது தெரியாது? கொஞ்ச நேரம் இனியா சொல்லு, காது வலிக்குது. ஓகே, இதெல்லாம் சொல்ல வந்தேன். என் கருத்து நான் சொல்லிக்கிறேங்க. புது கவர்மெண்ட் மாறி மாறி வரும்போது பழைய பேரை திருப்பி வேற மாதிரி வைக்கிறதும் இதெல்லாம் வந்து காலங்காலமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, பேசுங்க ஜஸ்ட் தோழர். பேசுறது யாரு பேசுங்க, ஜஸ்ட் பேசுங்க அமைதியா. ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட். முதல்வன் சொல்றது சமஸ்கிருத பேருன்னு சொன்னாரு, அது உண்மையா எனக்கு தெரியல. தவறு ஜஸ்ட் பாத்துங்க. புரியுதுங்க, தவறுனா என்ன? நான் சொன்னது தவறா இல்ல அவர் சொன்னது இல்ல தவறா? இல்ல தமிழ் சொல்தான். இனிஷியேட்டிவ் பண்ணா அவரோட கிரெடிட்ட நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக பெயரை மாத்தி வைக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட். அவ்வளவுதான், அதான் உண்மை. அப்படிலாம் கிடையாது. இது பாருங்க, திறன் தமிழ்நாடு நல்ல பேரு, அதனால மாத்தி வச்சிருக்கு. பேசுங்க ஜஸ்ட். அது கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த ஃபீல்ட கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணுது. அதை விட்டுட்டு இப்ப நான் முதல்வன், நான் இல்லாதவன் முதல்வன் பேரா அது கருமம். நிர்மல் மட்டும் நினைக்கிறேன் இது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். அதாவது நீட் பிஏன்னு ஒரு எக்ஸாம் வந்துருக்கு. அது வந்து சமஸ்கிருத யூனிவர்சிட்டியில ரன் பண்ண போது ஆயுர்வேத கோர்ஸை ஒட்டுமொத்தமா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, டெல்லி சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியை வந்து நடத்த போறான். தமிழ்நாட்டு மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று கொண்டவர்கள் அதுக்கு எதிராக வந்து தீர்ப்பு போடணும், கட்சிக்காரங்க பேசியிருக்கணும், அறிக்கை விட்டுருக்கணும். எல்லாம் வந்து முகூர்த்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது முகூர்த்த நாள் வருதான்னு பாருங்க. உங்களதான் சொல்றாங்க டிவிக்கே எதிர்த்து ஏதாவது குரல் அவர் விட்டுருக்கா? திமுக பார்த்து சொல்றாருங்க. அப்ப நீங்க நீட்டுக்கு எதாவது பேச மாட்டீங்களா? இல்ல கம்யூனிஸ்ட் உங்களுக்கு காது கேட்காதா? எங்களுக்கு காது கேட்கும் கம்யூனிஸ்ட். இல்ல இஸ்கரா, எங்களுக்கு காது நல்லா கேட்கல. என்ன இஸ்கரா, எங்களை கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுங்க, அதையும் நீங்களே குறுக்கு வரீங்க. இல்ல ஒன்னே நீட் பிரச்சனை பத்தி ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பிரச்சனை பத்தி சம்சீர் கேட்டாரு. அதுக்கு கேள்வி எழுப்பல நீங்க. இது ஆயுர்வேத பத்தி பேசினாருங்க. நீட் பத்தி இல்லங்க. நீட் தான், அதுவும் 10ஆம் வகுப்புல எழுதுற நீட். ஓகேயா? ஆயுர்வேத நீட் கேட்டாரு, இதுக்கு யாருமே குரல் கொடுக்கலையா? நரேட்டிவ் பேசினாலே நல்லா இருக்கும். எங்களுக்கு காது கேக்குது இஸ்கரா. எங்களுக்கு காது கேக்குது. ஏங்க அரசு முதலமைச்சர் முடிவு எடுப்பாரு, புரியுதா இஸ்காரா தோழர்? அவரு கேட்டது எதிர்கட்சியை கேட்டாரு. ஏன் அப்ப நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா அதுக்கு? நீங்க அதுதாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணி சொல்லுவாரு, அரசோட நிலைப்பாட சொல்லுவாருங்க. அரசோட நிலைப்பாட நான் எப்படி சொல்ல முடியும்? அதே பதில அதிமுகவுக்கு திமுகவுக்கு சொல்லிக்கலாம். இல்ல இஸ்காரா தோழர், அரசோட முடிவை அரசு தான் சொல்லணும், புரியுதா? இது கட்சிகள். இது அரசோட முடிவை கேட்கல. நீங்க வந்து உங்க பொலிட்டிசைஸா பொலிட்டிக்கலா நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இப்ப தாவேகா கட்சியோட முடிவை கேக்குறீங்க. தலைவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி நாங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி அரசோட முடிவை சொல்லணும். அதுக்கப்புறம் ஏங்க அரசு இத பாருங்க, தாவேகா கட்சியோட முடிவு தான் அரசோட முடிவு. ஏன்னா இப்ப நடக்கிறது தாவேகா அரசு. ஓகேவா? அதை புரிஞ்சுக்க முதல்ல. ஐயா, கட்சியும் அரசும் வேற வேற. ஓகே, கட்சி எடுக்கிற ஸ்டான்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் உடனே பண்ணணும் இல்ல. கட்சிங்கிறது எங்களோட இதான் ஸ்டான்ஸ். அப்ப டாஸ்மார்க்ல இருங்க, அப்ப டாஸ்மார்க் போவோம் இஸ்கரா. அப்புறம் அளவு விட்டுருங்க, நம்மளே இருங்க. ஒண்ணே ஒண்ணுதான். ஐயோ ரொம்ப அழுது கண்ணுல ஏங்க இஸ்கரா தோழர், சம்சீர் தோழர் இல்ல
இல்ல சம்சீர் இருக்க நான் கேட்டுருவேன். ஓகேவா? அவர் அப்புறம் அவர் ஏதாவது பதில் சொல்லுவாரு. தேவையில்லாம இருக்கு எப்படி எனக்கு. பாக்கணும்னா சம்சீரை பேச விடாம இஸ்கரா தடுக்கிறாரு, அதுதான் என்னால சொல்ல முடியும்னு ஏங்க நினைக்கிறேன். நான் என்னங்க தடுக்கிறேன்? அவர் ஒரு கேள்வி இல்ல கேட்டாரு, இஸ்காரா தோழர், எந்தெந்த நான் திரும்பவும் கட்சியெல்லாம் அந்த சொல்றேன். நீட்டுக்கு நான் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுன்னு கேட்டேன். இருங்க நான் சம்சீர் தோழர் இருக்கனால நான் அமைதியா இருக்கேன். ஓகேவா? நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் பல கேள்வி இருக்கேன் என்கிட்ட, கேட்டா நல்லா இருக்காது. கேளுங்க, யார் வேணா சொன்னா சம்சீர் தோழர் தான் நான் இந்த பாருங்க, உண்மையான கம்யூனிஸ்ட் உட்கார்ந்துருக்கும் போது போலி கம்யூனிஸ்ட பத்தி கேக்குறது இல்லைங்க நான். இல்ல இப்ப அடுத்து இஸ்கரானா நரேட்டிவ் ஒரு நிமிஷம் ஐயா, என்ன திமுக காரன் சொல்லிட்டான், நான் திமுக காரன் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப எதுக்கு போலி கம்யூனிஸ்ட் பேசிட்டு இருக்கான்? சரி, அப்ப திமுக காரனா ஃபர்ஸ்ட் நீட், அதாவது இந்த நீட் பிஏ இதுக்கு ஏன் நீங்க பேசல? திமுக சொல்லுங்க, அப்புறம் தாவேகா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீட் எதுக்கு சொல்றீங்க? 10th வைக்க சொல்றீங்க, 10th நீட் வைக்க சொன்னாங்களா? அதுதான் சொல்றீங்க. ஏங்க அது தேசிய கல்விக் கொள்கையில இருக்குங்க. அதுல சில கருத்துக்களை வந்து எடுத்து நாங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? முதல்ல அதை சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நரேட்டிவ் பதில் சொல்றாப்ல என்ன? அவர்தான் திமுகன்னார்ல, அதாவது அட்லீஸ்ட் திமுக யாராவது பதில் சொன்னா அப்பயாவது தாவேக்கா சொல்லுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க ஸ்டான்ஸ. அவங்க வாய்க்காக மட்டும் சொல்லிட்டாங்களே. நல்ல காமெடி. அடுத்த காமெடி இல்ல கடப்பாரு, நம்ம டாஸ்மார்க் இஷ்யூ பத்தி பேசணும். கடப்பாரு நேற்று பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். கம்யூனிஸ்ட் வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க ஆதரிக்கிறாங்களா? மறுபடியும் சம்பளத்தை முதல்ல கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? 23,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? அமைச்சர் வந்து சங்கத்து கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரா? இத போன அமைச்சர் பண்ண மாதிரி அப்ப வந்து சங்கம் வந்து 10 ரூபா மக்கள் காசு அடிச்சு உலையில போட்டு சங்கம் நவீன் ஏதோ மாட் பண்ணுங்க. 10 ரூபா வாங்குறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்க நிர்வாகி எப்படி சொல்றது, வாங்குறதுன்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்குறாங்க. அவங்க எங்கேயுமே ஒத்துக்காமலாம் இல்ல. மக்கள் காசை அச்சு உலையில போட்டது உண்மை. ஓகேங்களா? இத வந்து அவங்க பகிரங்கமா ஒத்துக்குறாங்க. சொல்றது இல்ல அதுல கம்யூனிஸ்ட் அந்த கட்சி அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அவனும் காசை வாங்கிருப்பாங்க. ஐயா சம்பளம் வேணும், சம்பளம் வேணும், போராட்டம் பண்ணுங்க ஐயா. இப்ப நீங்க 10 ரூபா அவன் உழைச்சி சம்பாதி காசு எடுத்து பாக்கெட்ல போட்டு போவீங்களா? அவனை வேலை செய்தான் சம்பளம் கொடுங்க ஐயா, முதல்ல சம்பளம் கொடுங்க. ஐயா நீங்க கேட்டு வாங்க சொன்னது கவர்மெண்ட் பாடியில இருக்கிற மேட்டர்னாலதான் வாங்குவாங்க. அப்ப கவர்மெண்ட் சம்பளம் கம்மியா வாங்கிட்டு கம்மி போக வேண்டியதானே? 10 ரூபா அங்க வாங்கிட்டு கம்மி போறீங்களா? இல்ல தோற நீங்க இந்த ட்ராக் எடுத்து நாங்க அந்த ட்ராக் தான் எடுப்போம். நீங்க ட்ராக் எடுங்க, ஆனா சம்பளம் கொடுப்பீங்களா சொல்லிட்டு எடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க 10 ரூபா வாங்க நிப்பாட்டுங்க ஐயா. நீங்க 10 ரூபா வாங்க பதில் சொல்லுங்க. அந்த காசு வந்து திருப்பி கொடுங்க, கவர்மெண்ட் கொடுங்க. கவர்மெண்ட் எவ்வளவு நஷ்டம் கூலி தொழிலாளர் வயிற்று அடிச்சு குடிச்சிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் வந்து உழைக்கும் மக்களுக்கான கட்சின்னு சொல்லுங்க. எத்தனை கூலி தொழிலாளர் 10 ரூபா வாங்கி தப்பு இல்லையா? ஓகேவா? ஊழல் நடந்திருக்கு, நீ தான் சொல்ற. ட்ராக் ரெக்கார்ட் எல்லாமே உங்களை வச்சிருக்கேன். நீங்க மரியாதையே ஒழுங்கா பேசி போலங்க. திமுக கார மாதிரியே பேசாதீங்க. உங்களை யாராச்சும் பேசுறமா ஒழுங்கா பேசுங்க. இல்லைன்னா லீவ் பட்டன் ஒண்ணு இருக்கு, அதை பிரஸ் பண்ணிட்டு கீழே போய் அமுக்கமா உட்காரலாம். சும்மா மரியாதையா பேசி போலங்க. மரியாதையா பேசுறேன். இங்க பாருங்க, அமைச்சர் வந்து குறைந்தபட்ச சாரி கேளுங்க, தப்புன்னு சொல்லுங்க. சரி இப்ப சாரி தான் கேட்கணுமா? மன்னிச்சிருங்கய்யா, நான் சொல்லிட்டேன். அமைச்சர் வந்து சங்கத்தை சந்திக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறா இல்லையா? தாவேக அரசு இத குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படிதான் நான் கேக்குறேன். நம்பிக்கையே இல்ல இருக்கு சங்கத்தை போல நம்பிக்கை இல்ல. ஏற்கனவே இப்ப 10 ஊழியர்கிட்ட பேசிட்டாராம். ஊழியர் இருக்காங்க இல்ல, அங்க இருக்க ஊழியர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொன்னாரு. ஊழியர்களை பேசுறீங்களா? அவங்க பேச மாட்டேன்னு சொல்றது வந்து திமுக அமைச்சர் ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கருத்து ஒண்ணும் கேட்கல, அதனால நீங்க சொல்லாதீங்க. கேட்க மாட்டேங்குது. பின்னாடி பேசுறோம்னா பேசுறாங்க, உங்க கருத்து ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது.
ஐயா விடுங்க ஐயா விடுங்க. திமுக தோழர் நான் நரேட்டிவ் சென்டர் பேசு. திமுக தோழராக தான் நான் பேசுறேன். நீங்க சொன்னதுனாலதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, போன திமுக ஆட்சியில டிஆர்பி ராஜா தவறு செய்தார். சங்கத்தை முறைப்படியாக சந்திக்கவில்லை. தொழிலாளர்கள் அணி திரண்ட சங்கத்தை மதிக்காம 4 பேர் இருக்கிற தொழிலாளரை சந்திச்சு நாங்க வந்து நிறைவேற்றோம்னு சொல்லிட்டு ஒரு பொய் அறிக்கை கொடுத்தார். அது மாதிரிதான் நீங்களும் பண்ண போறீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படிலாம் இல்ல சங்கத்து மேல நரேட்டிவ். நம்பிக்கை இல்லைன்றேன். சங்கத்துக்கு ஏன் 10 ரூபா வாங்கினீங்களா? அந்த சங்கத்தை எப்படி நான் திருப்பி நம்ப முடியும்? இந்த சங்கத்தை மேல நம்பிக்கை இல்லைன்றாங்க. 10 ரூபா அப்ப அதை தடை பண்ணுங்க. அப்போ அந்த சங்கத்தை தடை பண்ணுங்க. நரேட்டிவ் ஒரே நிமிஷம். 10 இல்ல, ரூபா முறைய வாங்கினது நடவடிக்கை சங்கம் இல்ல எடுக்க ஐயா. 10 ரூபா யார் பேசுறான்னு தெரியல. 10 ரூபா வாங்கினது சங்கம்னு யாரும் சொல்றது? 10 ரூபா அதுல வாங்கினது ஐயோ சாமி, இஸ்கரா ஏங்க இஸ்கரா இவ்வளவு இஸ்கரா நேரம் நரேட்டிவ் ஒத்துக்கிட்டாரு நீங்க இஸ்கரா தோழர். நான் அமைதியா ஒத்துக்கிட்டேன் இருக்கு. இஸ்கரா இருக்காரு. இஸ்கரா உங்ககிட்ட என்னங்க நான் மாத்தி பேசவே மாத்தி இல்லை இஸ்கரா. நரேட்டிவ் பேசிட்டு இருக்காரு, நீங்க கம்பெனி மியூட்ல இருங்க. ஏன் நான் கம்மன் மியூட்ல இருங்க இஸ்கரா. நான் வந்து பேசிட்டு இருக்கேன். சங்கம் வந்து ஐயா இந்த இடத்துல 10 ரூபா வாங்குச்சு நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஊழியர் தொழிலாளர்கள் வாங்கினாங்கன்னு சொன்னீங்க. ஊழியர்கள் தான் இருங்க வாங்கினாங்க. சொல்றது கேளுங்க. மாத்தி பேசுறாரு. தவறு தவறு. வாங்க விட்டு வேடிக்கை தொழிலாளர்கள் பாத்தீங்கல்ல? 10 ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. 10 ரூபா தொழிலாளர்கள் வாங்கினது திருடுனாங்கன்னு எத்தனை நாள் சொன்னீங்க. வேடிக்கை பாத்தீங்கல்ல? ஊழல் பண்ணாங்கன்னு இல்ல சொன்னீங்க. 10 ரூபா வாங்கினது எத்தனை நாள் வேடிக்கை பாத்தீங்கல்ல? அததாங்க சொல்றேன். வேடிக்கை பார்க்காதீங்க. அரசா பொறுப்போட நடந்துக்குங்க. அவங்கள கைது பண்ணுங்க. இல்ல உங்கள் ஆஹ் இங்க இல்ல உங்க சங்கம் வேலை வாங்க விட்டு வேடிக்கை பார்த்துச்சுல, அப்ப உங்களுக்கும் ஐயா பங்கு ஒரே இருக்குல்ல நிமிஷம் ஐயா, அதுல? ஐயா, ஒரே இதெல்லாம் நிமிஷம். போய் ஐயா, கேஸ் அது போட்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இஸ்கரா இஸ்கரா சங்கத்துக்கு பங்கு ப்ரூவ் இருக்குன்னா பண்ணுங்க ஐயா. ஒரு சங்கம் வாங்குச்சுன்னா ப்ரூவ் பண்ணுங்க. சங்கத்தை கவர்மெண்ட் தடை பண்ணுங்க. நடத்துறீங்கல்ல, கவர்மெண்ட் நடத்துறீங்கல்ல, ஆஹ் போய் சங்கத்துக்கு மேல கேஸ் போடுங்க. அப்படி சும்மா சும்மா அள்ளி இஸ்கரா வீசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அதுக்கு வந்து அப்ப போராட்டம் வாங்க பண்றீங்க, விட்டு அதுக்கு எத்தனை நாள் மாதிரி வேடிக்கை இருப்பீங்க, பாத்தீங்க? அப்ப அதுக்கு எதுக்கு ஒரு இத்தனை நாள் நிமிஷம் வாங்க இருங்க. விட்டு வேடிக்கை இல்ல பாத்தீங்க. நீங்க வந்து நீங்க சங்கம் கத்தி சங்கம் பேசுனா சங்கம் உண்மையே கிடையாதுயா. நீங்க 10 யாருக்கும் ரூபா இங்க வாங்குனது பாருங்க உலகத்துக்கே தெரியும். ஐயா 10 ரூபா 10 வாங்கினது ரூபா உண்மைதான். வாங்கினது தப்பு. 10 ரூபா வாங்கினது ஊழியர்கள். அத வந்து நாங்க ஒத்துக்கல. பட் ஆனா அதோட பிரச்சனை அதோட முடிய போறது இல்ல. இல்ல அதோட இஸ்கரா, பிரச்சனையோட இல்ல ஓனர்ஷிப் இஸ்கரா, நான் கவர்மெண்ட் என்ன இருக்கு. சொல்றேன்னா, கவர்மெண்ட்டை திருடனுக்கு நீங்க சப்போர்ட் சால்வ் பண்ண பண்ணுங்க. இருங்க இஸ்கரா, திருடனுக்கு சப்போர்ட் பண்ண அவனும் திருடு தான் நான் நினைப்பேன். புரியுதா? நீங்க அவன் பக்கம் போய் யாருக்கு நின்னீங்க. நீங்க என்ன திருடன்? திருடனை யாரு வந்து ஊழியர்கள்லாம் கைது திருடனா பண்ணாலும் உங்களுக்கு? திருடன்னு இது சொல்றேன். என்னங்க அப்போ அந்த வார்த்தை? கைது 10 பண்ணாம இருக்கிற ரூபா அரசு வெயிட் திருடனா? பண்ணுங்க. என்னையா ஐயோ, பேசுறீங்க? அவன் இந்த அப்படியே வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கயா. நீங்க விக்ரம் நீ பேசுறதுதான் தப்புன்னு. அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ, நான் பேச தப்புதான் ஒத்துக்கிறேன். அவங்க ஒரு அப்படிதான் கவர்மெண்ட் போறாங்க. ஒரு அவங்க வழியில தான் போக என்ன லஞ்சம் பண்றது? ஒரு லஞ்சம்ங்கிறது நிமிஷம் எல்லா இருங்க. இடத்துலயும் ஒரு புரண்டு ஓ கிடக்கு. நிமிஷம் இரு இருங்க. 2 நிமிஷம் ஒரு இரு. நிமிஷம் இருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இப்போ 10 ரூபா வாங்கினவங்கள தானே திருடனாரு, எல்லாரையும் திருடன்னு சொல்லியே. ஐயா 10 ரூபா வாங்கினதாலும் அவன் திருடன் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? லஞ்சம்ங்கிறது இங்க எல்லா இடத்துலயும் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு சிஸ்டமேட்டிக் பிரச்சனை. புரியல, சும்மா அதை ஏன் ஏன் ஊழியர் நார்மலைஸ் பண்றீங்க? நார்மலைஸ் எல்லாம் பண்ணல. ஊழியரை நீங்க தான் வில்லனைஸ் பண்றீங்க. வாங்கிட்டாங்க என்னமோ அவங்க என்னமோ அப்ப வந்து வாங்கலையா அவங்களோட இஸ்கரா? தேவைக்காக இது மட்டும் என்னடா வாங்கினாங்க. அங்க இது இருக்கு புதுசா இருக்கு? ஐயா, அப்ப ஊழியர்களுக்கு இஸ்கரா நிறைய பிரச்சனை வாங்கலையா? இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிலாம் ஐயா நீங்க சொல்லக்கூடாதுங்க. என்னதான் இஷ்டத்துக்கு பிரச்சனை போய் இருக்குன்னு சொன்னாலுமே ஒரு நாளைக்கு ஒரு கடையில 25 லட்ச ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா அது எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோங்க. ஏங்க அது அது எல்லாமே ஒண்ணும் சின்ன அமௌண்ட் ஊழியர்களுக்கு கிடையாது. போறது இது இல்லைங்க. சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏங்க ஊழியர்களுக்கு கரண்ட் போறது பில் இருக்கு. கட்டினா என்னங்க எவ்வளவுங்க காட்டுறாங்க பில்லு மாசத்துக்கு கரண்ட் பில்லு? அத வந்து சிஸ்டமேட்டிக்கான ஒரு கரப்ஷன் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ். நீங்க அதை விட்டுட்டு அப்ப அந்த அந்த 10 ரூபா ஊழியரை ஏன் பாலாஜியோட வில்லனைஸ் சேர்ந்து பண்றீங்க? நீங்களும் ஏன் கொள்ள இல்ல எடுத்துட்டீங்க இஸ்கரா, ஊழியர்கள் இருங்க. இல்லையா? பழி கரப்ஷன் போடுறீங்க? இருங்க, டவுட். இப்ப கரப்ஷன் ஏற்படுறது பத்தியா உங்களுக்கு தெரியுதுல? அப்பயா நீங்க இப்ப அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க தனியா வந்து போராடி என்ன காரணம் என்ன என்ன கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க? என்ன டிஎம்கே ஏன் சம்பந்தமே சப்போர்ட் இல்லாம பண்ணீங்க? அவங்க அவங்க கடிதமா சொல்லுவாங்க, எனக்கு தேர்தல் இதெல்லாம் ஒரு கூட்டணி வெளியே கேள்வியா? இதெல்லாம் கரப்ஷன் கேள்வியா வந்து இஸ்கரா? இப்ப மக்களுக்கு இப்ப என்ன சாதாரண மக்கள் இந்த கேள்வி தோணும். அவன் திருடன், அவன் கரப்ஷன் பண்றான்னு அவங்க கூடயே போய் நிக்கிறீங்க. மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க சொல்லுங்க? கரப்ஷன்ங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் பிரச்சனை. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அது நடக்கலாங்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க. அப்ப டெய்லி பண்ணிட்டு போயிடுவோம் கரப்ஷனை. இல்ல அப்ப நடக்கலாங்கிறீங்க நீங்க. சரி நீங்க அப்படி பேசிட்டே இருங்க. சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர் என்ன பேச விடுங்க. அப்புறம் மியூட்ல போயிட்டு அப்புறம் நான் பேசுறேன். இல்ல நீங்க மட்டும் தான் பேசிட்டே இருக்கிறீங்க. இல்ல இப்ப 4 வருஷமா வாங்குறது சங்கத்துக்கு தெரியுமா தெரியுமா? சங்கத்துக்கு தெரியும் ஒரே ஒரு அந்த கேள்வி. பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஆனா சங்கம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஊழியர் வாங்காம இருக்கிறதுக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அந்த 10 ரூபா வாங்குறது சங்கத்துக்கு தெரியுங்கிறீங்க. இப்ப அந்த இது சேலரி என்னன்னு சொன்னீங்க, இதுக்கு மட்டும் என்ன கேக்குறீங்க? அப்ப அதுக்கு கேட்டு கொடுக்கல. ஏங்க சங்கம் வந்து ஊழியர்கள் கிட்ட 10 ரூபா வாங்க கூடாதுன்னு சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டம் பண்ணிருக்காங்களா? பண்ணிருந்தாங்கன்னா கொடுங்க இருக்கிறேன். அததான் கேக்குறாங்க ரொம்ப நேரமா. சங்கத்துக்கும் ஊழியருக்கான கான்வர்சேஷன் அது எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் காமிக்கணும்? அவங்க என்னங்க இது? அப்ப சங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் போயிருக்கு. அப்ப அதனாலதான் சங்கம் அமைதியா இருந்திருக்குனால. ஏன் உங்க யாருக்குமே பொறுமை இல்ல? ஒருத்தர் பேச மாட்டீங்களா? 100 பேர் பேசுறீங்க, எப்படி பேச முடியும்? இருங்க சங்கத்துக்கு நீங்க தெரிஞ்சு பேசுவீங்களா இல்ல வேற யாராவது பேசுவாங்களா? 10 பேர்லாம் ஆன்சர் பண்ண பேசிட்டு பேசுங்க. அப்ப நீங்க மட்டும் பேசுங்க. கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண திருப்பி நீங்க சொல்லுங்க. சும்மா போராட்டம் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, அப்ப இன்னொன்னு கேக்குறாரு.
இருங்க போராட்டம் டிஸ்கஷன் ஒரு பண்ணிருக்கீங்களா? ஆன்லைன் ஸ்பேஸ்ல எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். இத பேசிட்டு 5 நிமிஷம் போயிரும். பதிலுக்கு இருங்க வாங்க. அவ்வளவுதான் இஸ்கரா, பாட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு கம்யூனிஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இஸ்கரா, நீங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருக்கீங்க? அந்த 10 ரூபா வாங்குறதுக்கு ஏங்க இதுதான் அப்படி சொல்லுங்க. 10 ரூபா வாங்குறது ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அதுக்காக எதுக்கு போராட்டம் பண்ணணும்? ஊழியர்களுக்காக ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துல சில பிரச்சனை, சங்கத்துல இல்ல ஊழியர்கள் மத்தியில பிரச்சனை இருக்கு. அவங்க மட்டும் வாங்கல, அது ஒரு சிஸ்டமேட்டிக் கரப்ஷனை பில் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அதோட எண்ட் பாயிண்டா இருக்காங்க. யார் பில் பண்ணோம்? கவர்மெண்ட், யார் பில் ப்ரீவியஸ் பண்ணோம்? கவர்மெண்ட், ப்ரீவியஸ் சிஸ்டம் தான். பின்ன வேற யாரு? ப்ரீவியஸ் கவர்மெண்ட் யார் கூட இருந்துச்சு? திமுக நீங்க யார் கூட இருந்தீங்க? திமுக நீங்க யார் டோல்டு வரக்கூடாது. அந்த தைரியம் இருக்காரா ஒருத்தருக்கு பேசுறதுக்கு? டோல்டு போய் மத்தவங்க வரீங்க, எப்பா 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 நீ போர் வீரர்தாப்பா, தைரியம் இல்ல பா, போனீங்கல்ல, அப்ப விட்டுருப்பா. சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. டோல்டு ஐயோ பைத்திர சார் டோல்டு நான் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தேன். டோல்டு இப்ப பேச விடு, அடுத்து சம்சீர் தோழரை பேச விடு. நான் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். பண்ணிட்டு இருக்காதீங்க, டிஸ்கஷன் வைங்க. இருங்க, அப்ப 5 வருஷம் நீங்க கேட்கவே இல்ல. டோல்டு நான் பேசிக்கிறேன். டோல்டு ஐயா எல்மென்ட் பேச போறீங்களா, டோல்டு பேச போறீங்களா? இப்ப ஜம்ப் ஆயிடுச்சு. அடுத்து யார் பேச இருங்க, போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் நீங்க தான் பேசுறீங்கன்னா நீங்க அந்த ஹோஸ்டாவே இருக்கீங்க, மத்தவங்க கண்ட்ரோல் 10 ரூபா பண்ணுங்க. வாங்குறத ஓகேவா? ஃபர்ஸ்ட் மத்தவங்க 10 ரூபா கண்ட்ரோல் வாங்குறத கண்டிக்கவே இல்லை நீங்க. எப்படின்னா கரெக்டா நாங்க 10 ரூபா ஒரு பிரச்சனையா பார்த்தோம். கண்டிக்கலாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? தெரிஞ்சு போடுங்க. அப்படி தெரியணுமில்ல பொதுமக்கள். ஒரு கரப்ஷன்ங்கிறது ஒரு துறையில மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் கரப்ஷன் இருக்கு. அப்படி என்ன நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? நார்மலைஸ் எல்லாம் பண்ணலங்க, பல பிரச்சனைகள் இருக்குங்க. கரப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கரப்ஷனை போய் வாங்காதீங்கன்னு சொன்னா யாரும் வாங்காம இருக்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள். நீங்க அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நாங்க சங்கம் ஊழியர்களை போய் அவங்க நீங்க வாங்காதீங்க, உங்களுக்கான பிரச்சனைகளை நம்ம யூனியனைஸ் ஆகி குரூப்பா பண்ணி பார்கெயின் பண்ணலாம். கவர்மெண்ட் எனக்கு தெரியல, எனக்கு பாக்கல. நீங்க பாக்கிறதுக்காக போட்டுக்க முடியுமா ஒரு சங்கத்தை? அப்ப சங்கத்தை போய் இன்ஃபர்மேஷன் போய் கேட்டு அவங்க கொடுப்பாங்க. பாருங்க தோழர்களே, இவரு கரெக்டா எப்பயாவது மாட்டிக்கிட்டாருன்னா அந்த மாதிரி பண்றாரு. இஸ்காரா தோழர் தெளிவா பேசுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு இதாக பண்றாரு. நான் பேச விட மாட்டீங்க ப்ரோ. இது 2 பேரும் போய் தனியா டிஎம்ல கால் பண்ணி பேசுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். டோல்டு இல்ல இருங்க, நாங்க நேம் சொல்றோம், நீங்க அவங்க கிட்ட ஆமா எல்மென்சோ நீ பேசிடு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இஸ்கரா இப்ப ஒன்னே ஒண்ணு சாரி சார். இஸ்கரா உங்ககிட்ட எல்லாம் எந்த ப்ரூஃபையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, எந்த இதையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஞாபகம் அது மட்டும். அவ்வளவுதான். மியூட் போறேன். இருங்க. இஸ்கரா நீங்க சொன்னீங்க, அது எல்லாத்துக்கும் சாட்சி நெரேட்டிவ் இருந்தாரு. ஓகேங்களா? நானும் அதுதான் சொல்லுவேன். அதான் கேட்டீங்கன்னா அதான் பதில் வரும். ஓகேவா? அதை டிஸ்கஸ் இதோட முடிஞ்சு விட்டுருங்க. வேற ஏதாவது பேசுங்க. பதில் சொல்ல கூட சொன்னாரு. பதில் சொல்ல சொன்னாரு. என்ன பேச விடுங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஐயா பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. பிரம்மையா பேசிக்கிட்டே இருக்காரு எல்மென்சோ. இதெல்லாம் நான் குக்கி ஸ்பேஸ்ல பாத்திருக்கேன். இஸ்கரா ஏதோ ஹோஸ்ட் கோஹோஸ்டே ஏதோ பட்டம் படிச்சு வாங்கி ஏதோ பவர் இருக்க மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் கோ ஹோஸ்ட், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கோ ஹோஸ்ட், நான் இப்படி மியூட் போட்டுதான் பேசுவேன், நான் சொல்றத பண்ணணும் அப்படின்னு பேசிருக்காங்க. அது டாபிக் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் 2 நிமிஷம் அமைதியா தான் இருங்க. பெரிய மனுஷன் நீங்க, என்ன பேச விடுங்க. இல்ல இப்போ இல்ல ஒரு நிமிஷம் டிஸ்கஷன் கொண்டு போலாம். இல்ல பயப்படுறீங்களா? இப்போ ஒரே நிமிஷம், நான் பேசும்போது எல்லாரும் பேசுறீங்க, நானும் நீங்க பேசும்போது நான் பேசிட்டே இருப்பேன். வாய மூடவே மாட்டேன், இப்படி பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க என்ன பேசினாலும் பேசிட்டே தான் இருப்பேன். இப்ப நீங்க பேசுறது யாருக்கும் கேட்க விடாம பண்ணிட்டே இருப்பேன். பாருங்க, நான் பண்ணுவேன். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விடுங்க, அமைதியா இருக்கு. வருத்தப்பட்டு ஒண்ணு சொல்றேன். இதுக்காக யாரும் டிஸ்கஸ் வர மாட்டேங்கிறாங்க போல. இஸ்கரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் உங்களுக்கு டிஸ்கஸ் வர மாட்டேங்கிறாங்க? அப்படியே பதறீங்க, ஓடுறீங்க. அப்படியே நீங்களே ஒரு பதிலா சொல்றீங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம்? நரேட்டிவ் கூட கண்டாட்டு போடுறாரு. அவருக்கே புரிஞ்சிருக்கு நீங்க சொன்னது உண்மைதான். புரியுங்க.
அவர் இவ்வளவு மாத்தி நேரம் நீங்க போட்டாரு. ஐயா ஐயா இப்போ நான் இவ்வளவு இஸ்கரா நேரம் ஐயா இஸ்கரா இவ்வளவு நான் நேரம் நீங்க மியூட் போட்ட நான் கேள்வி கேட்க விடுங்க இஸ்கரா ப்ளீஸ். ஐயா ஐயா ஒரு ஆள்ரா இஸ்கரா எனக்கு கேள்வி கேட்க விடுங்க. இப்போ ஒரே ஒரே நிமிஷம் நிமிஷம். சாம் பேசிட்டு இருந்தா இல்ல இப்போ இந்த ஊழியர்கள் வந்துட்டு பேசினாங்களா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகேவா, அன்னைக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா, இது ஒரு சிண்டிகேட்டா இருந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். எனக்கு அந்த பாயிண்ட் வந்துட்டு வேலிடா இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சிண்டிகேட்டை எதிர்த்து நீங்க கண்டம் பண்ணிருக்கீங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது இஸ்கரா. சரி சம்சில் பேசுங்க, அப்புறம் நரேட்டிவ் பேசுங்க, அப்புறம் ட்ராய் நீங்க லாஸ்ட் அவர் ஆகிடும் எனக்கு பாருங்க. தானே கேட்டாரு. அதானே ஐயா பதில் கிடையாது. ஐயோ ஐயா என்னையா டிஸ்கஷன் பண்றீங்க? சரிங்க எஸ்கரா நீங்க பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பின்னால நான் ஏங்க கண்டம் நரேட்டிவ் பண்ணேன் நீங்களே முடிவு பண்ணீங்க, அதான் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்மென்ட் என்கிட்ட தானே கேட்டாரு. உங்ககிட்ட கேட்கல. கொஞ்சம் ஷார்ட்டா இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா நீங்க சாரி ஷார்ட்னு சொல்லக்கூடாது, நீங்க பதில் சொல்லுங்க. எல்மென்ட் ஷோ நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களா, உங்க ஆளுங்க கண்ட்ரோல் பதில் மட்டும் சொல்லுங்க. இஸ்கரா பதில் மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? பதில் மட்டும் சொல்லுங்க. பதில் மட்டும் டிஸ்கஷனுக்கு போறது பிரச்சனை இஸ்கரா கிடையாது. பதில் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் பேசிட்டு எல்லா நியாயமும் இஸ்கரா பாத்தீங்களா? உடனே இஸ்கரா 10 பேர் such a எல்மென்ட் ஷோ UP என்ன behavior என் இஸ்கரா டர்ன் கொடுத்தீங்கல்ல, என் such a டர்ன் UP கொடுத்தீங்கல்ல, பேச behavior விட்டீங்களா? எல்மென்ட் ஷோ என் டர்ன் கொடுத்தீங்கல்ல, பேச விட்டீங்களா? எல்மென்ட் ஷோ இருங்க ஒரு நிமிஷம். எத்தனை டைம் தான் மியூட் போறது உங்களுக்கு? ரூபீஸ் தான் இது மாதிரி எகிருவாங்க. எது பதில் இல்லைன்னா அவங்ககிட்ட நீ பேசாத, உங்க ஆளுங்க ஒருத்தர் மட்டும் பேசணும். நீங்க பதில கரெக்டா சொன்னா எதுக்கு பேச போறாங்க? நீங்க பேசாதீங்க, கொடுங்க. சம்சே நீங்க பேசுங்க. சம்சே சம்சீர் பேசுங்க. பேச சொன்னாங்க. இவன் பண்ணி பின்னாடி narrative ஒரு ஆளை பேச வச்சு சொல்லுங்க. ட்வீட் narrative பண்ண பேச சொல்லுங்க. Narrative பேசுங்க, பேசுங்க. தூக்கிட்டாரு, எல்லாத்தையும் ட்ராலிங் பொட்டு பிஹேவியர் போட்டாரு. போட்டு மியூட் போட்டு கட் பண்ணிட்டு ஏய் நீங்க இதை விட வேற இதெல்லாம் பேசிடுவாங்க. ஒரு நிமிஷம் இரு டோல்டு. இத வர ஒருத்தன் போடுவான் ட்வீட்டு, ஐயா சங்கம் 5 ஐயா பேர்த்த சங்கம் கதற நீங்க என்ன விட்டு பேச சொன்னீங்க, இஸ்கரா அதனால அப்படின்னு பேச சொல்லி வந்தேன். போடுவான். ஓகே நீங்க பேச narrative முடியுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுங்க. ஐயா சங்கம் தொழிலாளர்களோட உரிமைகளை அப்புறம் அவங்க பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு பார்கனிங் பண்ற ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா, தொழிலாளர்கள் 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்ற ஒரு அக்யூஷன் தமிழ்நாடு முழுவா பரவுது. அவங்க என்ன அதுக்கு அவங்க ஒரு அக்யூசேஷன் கிடையாதுயா, இதுல உண்மையா வாங்கினது இல்ல உண்மைதான். சரி ஓகே உண்மை. இப்போ ஓகே அவர் உண்மை உண்மை பேசினதுக்கு உண்மை அப்புறம் 10 தான் ரூபாய் டிஃபெண்ட் பண்ண முடியும், புரியுதா? செந்தில் பாலாஜி வாங்கல, தொழிலாளர்கள் வாங்கினாங்க. ஓகேங்களா, செந்தில் பாலாஜி வாங்கல, தொழிலாளர்கள் வாங்கினாங்க. அதுதானே உண்மை. ஓகே உண்மை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சொல்றது புரிஞ்சுங்க முதல்ல. உண்மை அந்த உண்மை அந்த தொழிலாளர்களுக்கு மேல விழுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 10 ரூபா வாங்குறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு, எங்களுக்கு பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது சொல்லும் போது சங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, வாங்க சங்கமா அணிதிரண்டு நம்ம கவர்மெண்ட்டுகளை பேசி நம்ம கரெக்டான கூலி, குறைந்தபட்ச கூலி 23,000 ரூபாய் நம்ம வாங்குவோம், அதுக்கான வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அணிதிரண்டு சங்கமா அணிதிரண்டு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இப்போ அந்த இடத்துல பொறுப்பு அமைச்சர் சங்கத்தை போய் மீட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல அந்த சங்கமே தவறு, அந்த சங்கமே ஊழல்வாதியான சங்கம், அப்படி அது ரொம்ப கேவலமான பிற்போக்கான சங்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த சங்கத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காம இந்த தமிழக அரசு துணை போகுது, திருடர்களுக்கு ஏன் துணை போகுது அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். 2 கொஸ்டினுக்கு பதில் சொன்னா போதுங்க. சொல்லாத ஒரு 4 வார்த்தை நீங்களே சேர்த்து போட்டீங்க. நடவடிக்கை எடுக்கணும்னா தொழிலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், தெரியுமா இல்லையா? தொழிலாளர் தான் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட். எடுங்க, யாரு வேணா சொன்னா நீங்க எடுங்க தான் சொல்றேன். இல்ல நீங்க அப்ப அவர் 10 ரூபா வாங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கேட்கணும், அங்க சப்போர்ட் பண்ணுதா, அதான் கொஸ்டின் கேட்கறேன். ஐயா நீங்க ஒரு பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு தாண்டி அந்த பிரச்சனைக்கு என்ன உண்மை இருக்கோ இல்ல அந்த உண்மைக்கு பேஸ் பண்ணி தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றதுதான் என்னோட கொஸ்டின். இல்ல நீங்க திருப்பி சப்போர்ட் பண்றீங்களா சப்போர்ட் பண்ணலையான்னு கேக்குறீங்க. ஒரே நிமிஷம், நீங்க 2 பேரும் உங்களை வச்சு ஃபன் பண்றீங்களா இல்ல நிஜமாலுமே டிஸ்கஸ் பண்றீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா இவங்க ட்ரால் பண்ணாங்கறத கால் அவுட் பண்ணுங்க. ட்ரால் பண்ணாங்கன்னா அந்த தைரியம் இருக்கா தம்சி உங்களுக்கு கால் அவுட் பண்றது? இஸ்கரா இதுல அதெல்லாம் வேணாம். ஐயோ இரியா ஒரு நிமிஷம். பேசாதீங்க இஸ்கரா, கேட்டா பதிலுக்கு சங்கம் எந்த சங்கத்தை சந்திக்கணும் தம்சி நான் கேக்குறது உங்களுக்கு கேட்டா இரியா பேச விட மாட்டீங்களா? என்னையா கொடுப்பேன், நான் மட்டும் தான் எடுத்து பேசணும். அதுதான் சொல்றேன். இப்ப நரேட்டிவ் நீங்க கேட்டதுக்கு யாரு சங்கம் தலைவரா சொல்லிருங்க. ரெண்டாவது விஷயம் திரும்ப பதில் சொல்லிருங்க. ஐயா ஒரே நிமிஷம், நீங்க நரேட்டிவ் போறதுக்கு முன்னாடி இஸ்கரா ஏதாவது தைரியம் இருந்தா கால் அவுட் பண்ணுன்றாரு.
என்னன்னு எனக்கு புரியல. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீங்க நிஜமாலுமே இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றீங்களா இல்ல நரேட்டிவ் இஸ்கிராம் வச்சு ஃபன் பண்றீங்களா? அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து மியூட்டுக்கு போறதா பேசலாமான்னு Samsir, don't make it light as fun. It's not fun. Okay, they did trolling. உங்களுக்கு சரி, தெரியும் ஓகே. trolling க்கு fun பண்றீங்களா trolling ட்ரால் பண்றீங்களா இல்ல சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. டிஸ்கஸ் தாங்க பண்றோம், ட்ரால்லாம் பண்ணலாம். அவரே தெரியல நினைச்சுக்கிறார். சம்சீர். இப்ப இல்ல என்ன பண்ணது, அதான் 4 பேர் இஸ்கரா ஒரு ஸ்பீக்கர் ஆப்போசிஷன்ல பேசுறாங்க, இல்ல அப்ப மத்த இவன் 4 ட்ரால் பேர் பண்றதுக்காக பேசுறாங்க, இல்ல ஒருத்தரும் ஒண்ணு பேசுறாங்க, நாங்க ஒரு ட்ரால் பாயிண்ட்ல பண்றது நில்லாம தெரிஞ்சுதான் பேசுறாங்க, உட்காந்துருக்கீங்க. சிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ட்ராலிங் பிஹேவியர் இல்லையா இவர் சம்சீர்? யாருங்க உங்களுக்கு இவர் தெரியல இதெல்லாம்? பேசிக்கிட்டே இருக்காரு இவரு. இதெல்லாம் நீங்க ஸ்பீக்கர் பேனல்ல இருந்து கால் அவுட் பண்ண மாட்டீங்களா? நான் மீட்டிங்ல இருக்கிறேன், நானே ஒண்ணு கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. யாருங்க நீங்க? இப்ப ஒரு பண்ணலாமே, நிமிஷம் இப்ப பண்ணலாமே, இப்ப வா இப்ப அங்க ஒரு நிமிஷம் தயவுசெய்து நீங்க அமைதியா இருங்க. இவன் பண்ணிட்டு சார், நீங்க பேசுங்க. அடுத்த ட்ராய் பேசுங்க பேசுங்க. ஐயா நான் உடனே அவனை சொல்லிட்டு போயிடுறேன். சம்சீருக்கும் ட்ராலிங் பிஹேவ் ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, சம்சீர் கண்டம் சம்சீர் மியூட் பண்ணிருங்க போங்க, சம்சீர், இல்லைன்னா அவர் சம்சீர் மியூட் பேசிட்டே போங்க, இருப்பாரு. கண்டம் பண்ணுங்க. அடுத்த ஆள் சம்சீர் மியூட் போங்க. அவர் கண்டம் பண்ணிட்டாரு. ஐயா ஒரே நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். 2 minutes மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. ஊழியர்கள் காசு வாங்குறாங்க அப்படின்னீங்கன்னா செந்தில் பாலாஜி எதுக்கு பாட்டலுக்கு 10 ரூபான்னு கூப்பிட்டீங்க? சோ நம்ம அன்னைக்கு பேசினதான் இன்னைக்கு நான் சொல்றேன். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுவரைக்கும் இருந்த அரசுகள் அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் ஆர் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அலை அப்படிதான் இருந்திருக்காங்க இந்த 10 ரூபா வாங்குற பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாரு பிரச்சனை இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, எந்த தொழிற்சங்கம் சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் அப்கோர்ஸ் ஆஃப் சிஐடி வந்து 10 ரூபாய் வாங்கு பாத்துக்கலாம் அப்படிலாம் இங்க யாரும் சொன்னது கிடையாது. 10 ரூபாய் வாங்குறது சம்பந்தமான டிஸ்கஷன் வந்தாலுமே அதை வந்து நீங்க வந்து இந்த தொழிற்சங்கத்தினோட பேனர்ல எல்லாம் போராட்டத்தை பார்த்திருக்க முடியாது. நீங்க வந்து ஸோ அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 10 ரூபாயும் வரும்போது இந்த சம்பள பிரச்சனையும் சேர்ந்து ஏன் வருதுன்னா, இவ்வளவு நாளைக்கு ஊழியர்கள் எவனுமே சம்பளம் கேட்டு போராடல. ஏன் போராடலைன்னா, அவனுக்கு அந்த 10 ரூபாயில ஒரு 1 ரூபாயோ 2 ரூபாயோ இருந்துட்டு தான் இருந்தது. அதுல எல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இன்னைக்கு அதை வந்து கட் அவுட் பண்றதுனால சம்பளம் கேட்கறாங்க நீங்க சொல்ல வேண்டாம். கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ், 25 வருஷம் சர்வீஸ்ல இருக்கவனுக்கு சர்வீஸ் பேஸ்டு காலமுறை ஊதியம் என்பது கொடுக்கப்படல. அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்கான். ஸோ நீங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்கிறவன் இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, டாஸ்மாக்ஸை பாஸ் பண்ணிட்டு போகலாம். 10 ரூபாய் வாங்குறதோ இல்ல 5 ரூபாய் வாங்குறதோ 1 ரூபாய் வாங்குறதோ 50 பைசா வாங்குறதோ எம்ஆர்பிக்கு மேல வாங்குறது எதுனாலும் தப்பு தான். அதை வந்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ தொழிற்சங்கமோ ஆதரிக்க போறது கிடையாது. அவ்வளவுதான். சம்சிதோல நான் கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லுங்க. இந்த சங்கங்கள் இருந்துட்டு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல கண்டம் பண்ணிருக்கா அந்த சிண்டிகேட் வாங்க சொன்னதே? இருங்க இது வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, இந்த பாட்டலுக்கு மேல எச்சா 10 ரூபாய் வாங்குறதுங்கிறது போன 5 வருஷத்துல இருந்த பிரச்சனை கிடையாது. இது டாஸ்மாக் இருந்த காலத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அதை வந்து அவன் டாஸ்மாக் உருவானதுல இருந்தே இந்த நடைமுறைக்கு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அது சிஸ்டமேட்டிக்கா ஒரு அரசு சரி செய்யறேன்னு வரும்போது தான் அந்த ஊழியர்கள் எல்லாம் தயாராவாங்க. அது வரைக்கும் அது வந்து அரசோட ஒரு பகுதியா தானே இருக்கு. நீங்க ரேஷன் கடையில போனீங்கன்னா 10 கிராம் 20 கிராம் 100 கிராம் 200 கிராம் கம்மியா தானே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை எங்க என்ன பண்ண முடியும்? நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஸோ ஒரு தொழிற்சங்கமா வந்து நீ 10 ரூபாயை வந்து வாங்காத அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வாங்குறதை கண்டிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது முடியுமா? இல்ல தொழிற்சங்க கோரிக்கையை நோக்கி போராட முடியுமா? இத நான் சொன்னா 4 பேர் அன்னைக்கே தோழர்களே இதே நான் சொன்னா 4 பேர் ஒன்னி இறக்கி விட்டுருவேன் நான். புரியுதா? வெறுப்பேத்தாது. அது அன்னைக்கே ஐயோப்பா. ஓ நான் என்னையாவது நான் பேசணுமா இல்ல நீயே பேசிக்கிறேன் எல்லாத்தையும்? அவர் நான் சொன்னதான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இருங்க ஓ இப்ப சரி நீயே பேச. அப்ப 2 பேரும் மட்டும் பேசுங்க. போயிட்டு டிஎம் அவரு தான் போராட்டம் பண்ணான்னு சொன்னாரு. அந்த போராட்டத்துக்கு ப்ரூஃப் எடுத்து போடுங்க அப்படின்னு. அதான் ரொம்ப நேரம் அவர் பேசிட்டு இருக்காரு. உனக்கு புரியுதா? அவர் ட்ரோலா எடுத்துக்கிறாரியா? உனக்கு புரியுதா இல்லையா? அவர் அரசியலா பேசுறதா நினைக்கல. அவர் முதல்ல அவர்கிட்ட என்ன பேச முடியும்? 4 பேர் அன்மியூட் பண்ணா ட்ரால் இல்லாம என்னது? கொக்கீஸ் பேஸ்ல என்ன நடக்கும்னா, ஒரு நிமிஷம், ஏதோ வந்துட்டு அயன் த்ரோனே ஜெயிச்சம் பேசாதீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரியா அந்த பழக்கத்தை இல்ல அதுதான் அன்னைக்கு அந்த டிஸ்கஷனை முடிச்சாச்சு. புரியுதா? உங்களுக்கு முதல்ல யாரும் கால் பண்றாங்க.
ஓகேவா? நீங்க ஐயா உட்காந்து மாத்தி சும்மா மாத்தி விட்டு சும்மா உடனே வந்து வளர்ப்ப கூடாது. நான் ஏங்க எவ்வளவோ நான் சொன்னேன். அவங்களுக்கு சொன்னதை ஒருத்தர் உங்களுக்கு பேசுங்க குழந்தை மாதிரி ஒருத்தர் பண்ணாதீங்க. பேசுங்க, இஸ்காரா 4 வளர்ந்த பேர் குழந்தை மாதிரி பேசாதீங்க, பண்ணாதீங்க. அன்மியூட் உங்களை எல்லாரும் ட்ரோலே பண்றீங்க, பண்ணல. எல்லாம் சொன்னேன். ஏங்க இதெல்லாம் இஸ்காரா கேட்கல. தோழர் முதல்ல நான் பேசும்போது ஹோஸ்ட் கத்தி பேசினா எல்லாருக்கும் உண்மையானது ஹோஸ்ட் கத்தி பேசக்கூடாது. நான் ஏங்க குழந்தை மாதிரி பண்றீங்க இஸ்காரா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்களை விட அரசியல் பேசுறவங்க நீங்க எங்க கிட்ட வந்து சரிசமா உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழில் தானே பேசுறீங்க நீங்க. முடிச்சிட்டீங்களா? நான் பேசட்டுமா? நான் பேசியே முடிக்கலையே. லைனா பேச விடுங்க. ஐயோ என்ன லைனா பேச முடியும், கைத்து பேச முடியும். அதுதான் இஸ்காரா தோழர் நான் சொல்றேன், அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு. நீங்க திரும்ப திரும்ப பொண்ணுக்கு நான் பேசுனாங்கன்னா உங்களை எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க. அது உங்களுக்கு ட்ரோலா தெரிஞ்சா உங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி நாங்க என்ன பண்ண போறோம்? டெய்லி வந்து உட்காந்து அரசியல் பேசுறீங்க. அப்ப நீங்களே ட்ரோல் மெட்டீரியலா இருக்கீங்க நம்புறீங்களா போல? அப்ப உங்களுக்கு பேச தெரியல நம்புறீங்களா? அப்படிதான் இருக்கு இஸ்காரா தோழர். முதல்ல உங்களை யாரும் ட்ரோல் பண்ணல. அவங்க பேசுனத நீங்க மாத்தி மாத்தி பேசுறதால அவங்க சொல்றாங்க. ஏங்க அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் ஏன் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கணும்னு கேக்குறீங்க. எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? டாக்குமெண்டோட வந்து பேசுங்க, இல்லன்னா பேசாதீங்க. உங்ககிட்ட நீங்க தான் எங்ககிட்ட கிட்ட நாங்க எடுத்து சொல்றோம். அதே போல அதேதான் சங்கத்தை பாக்கணும் சொல்லுங்க. எந்த சங்கத்தை பாக்க நீங்களே சொல்லிருங்க. எத்தனை சங்கம் இருக்குல்ல அதையும் சொல்லிருங்க. எல்லா சங்கத்தையும் அமைச்சர் வந்து நேர்ல போய் அமைச்சர் தான் சங்கத்தை நேர்ல பாக்கணும் கோரிக்கையோட. அப்படிதான் சொல்ல வரீங்க. ஓகே. அதே போல ஐக்கியன்றத அவர் பேசாம முடிவு பண்ணான்னு சொல்லிட்டு சிபிஎம் அறிக்கை விட்டு இருந்தது. பிரச்சனையா பேசி முடிவு பண்ணணும்னா அரசாங்கமும் ட்ரை பண்ணுது. ஊழியர்கிட்ட அரசாங்கம் பேசிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை சங்கத்துக்கிட்ட பேசலன்னு, ஓகேவா? சங்கத்துக்கு டீ கூட்டு பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ன எங்க முடிஞ்சு வச்சுக்கீங்க எனக்கு தெரியல. பேசுங்க, வரிசையா இஸ்காரா உங்களை பத்தி பேசல, எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா கூட கூட ஓவர்லாப் பண்ணி பேசுறது நீங்க. அதனாலதான் உங்களை பத்தி பேசுறோம். சான்ஸ் கொடுங்க, நான் வீட்டுல போய்க்கிறேன். சான்ஸ் எல்லாம் தர மாட்டேன் நாங்க. வேணும் பண்ணி பேசுங்க. ஓ அப்ப நீங்க தான் லாஸ்ட் சொல்வீங்க. என்னங்க நண்பரே பேசலாமா? பேசுங்க பேசுங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஆக்சுவலா நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் தோழர் பேசினாரு, நீங்களும் பேசுனீங்க. ஓகே, நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள எல்லாம் போறதை விட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, இந்த 10 ரூபாயை வந்து எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாங்கிறதுக்கான எடுத்த முதல் ஸ்டெப்பாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, 35 டிஎம் டாஸ்மார்க்கு, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டாஸ்மார்க்கு, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வர்றோம், அப்புறம் இறக்குறதுக்கான காசு கொடுக்குறோம், இபி பில் கட்டுறோம் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை தான் ஊழியர்கள் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது போக போலீஸ்க்கும் காசு கொடுத்தா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிஎம் டாஸ்மார்க்கெட் ஒரு டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் உள்ளவங்களை போஸ்டிங் போடும்போது ₹1 கூட காசு வாங்காமல் 35 டிஎம் டாஸ்மார்க் போஸ்டிங் போட்டிருக்கோம். அவங்க 30 முன்னெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா 25 லட்சத்துலேருந்து 40 லட்சம் கொடுத்து அந்த போஸ்டிங்கில் வந்து உட்காருவாங்க. இவங்க வாங்குற காசில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு பங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை எந்த ஒரு காசும் ஒரு சிங்கிள் ருப்பி கூட நயா பைசா வாங்காமல் அந்த போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்காத முதல் விஷயம். அதே மேலே அதுக்கு மேலே எஸ்ஆர்எம்னு சொல்லுவாங்க, சீனியர் அந்த 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 ரீஜனல் மேனேஜர்ஸு, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, காசு வாங்கலை. இப்போ இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். இப்போ ஊழியர்கள் வாங்குற காசை நாங்கள் மேலே கொடுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல முடியாது. அதனால தான் ஒரே ஒரு விஷயம், இபி பில் கட்டுறோம்னு சொல்கிறாங்க. இபி பில் எவ்வளோ வருது, ஆனால் ஒரு நாளைக்கு ஆகிற செலவு சேல் எவ்வளவு? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1.25 கோடி ரஃப்லி வந்து பீசஸ் வந்து விற்கிறாங்க. ஒரு பீஸில் ரஃப்லி 10 ரூபா வாங்கினா கூட ஒரு நாளைக்கு வந்து 300 கோடிக்கிட்ட வந்து இதில் இதாகுது, பிளாக் மணி வருது. இந்த மணியை இவங்களே பிரிச்சுக்கிறாங்க. 300 கோடிக்கு இவங்க வந்து கரண்ட் பில் கட்டுறாங்களா இல்லை செலவு பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதை வந்து இவங்க உட்காந்து பேசணுங்கிறத நான் டூ அக்ரி. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 25% வந்து பேவில் வந்து ஹைக் கொடுத்துருக்காங்க. எங்களை கூப்பிட்டு பேசலே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இதில் நிறையா சங்கம் இருக்குது. ஒரு சங்கம் ஆதரிக்குது, ஒரு சங்கம் எதிர்ப்பு இருக்குது. எதிர்க்கணும்னே இருக்கிற சங்கத்தை வந்து நம்ம வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. பட் அட் த சேம் டைம் டயலாக் ஹேஸ் டு பி இனிஷியேட்டடுங்கிற பாயிண்டில் ஐ டூ அக்ரி. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஸ்டெப்ஸை பற்றி நான் பேசினேன். இபி பில் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் சேலரியை உயர்த்துறதுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் எல்லா விதத்துலையும் வந்து ஸ்டெப்ஸ் இந்த அரசு வந்ததுலேருந்து எடுக்குங்கிறத மட்டும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் யூ கேன் டிஸ்கஸ்.
இல்ல இல்ல கவுண்டர் பாயிண்ட்ஸ் ஏதாவது கிட்ட அப்ப பேசுறேன். அவர் பேசிட்டாரு அது. ஓகே, யார் பேசுறாரு ஆமா, தெரியும். கவுண்டர் பாய்ஸ் ஆள் இல்ல, போயிட்டாரு. நரேட்டிவ் ஏதாவது கவுண்டர் வைக்கிறீங்களா டீம் கத்தோட? ஓ, இஸ்கரா ட்ரோல் பண்றது நியூஸ் போயிட்டாரா? ஆமா. ஓ, அவரு ரொம்ப நேரமா குழந்தை மாதிரி பண்றாரு. எனக்கு ஒரு மாதிரி போச்சு. இந்த மாதிரி ஒரு பண்றாரு நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் சிரிப்பு வந்து தோழர் கோச்சிங் அடிங்க விடுங்க. அவரே தான் பண்றாரு, அவரே தான் ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே ஓகே. ஏங்க ஐயா, நீங்க ஏதோ மீட்டிங்ல தானே இருக்கீங்க, அங்க போய் இல்லாம இங்க வந்து ஏன் போர் அடிக்குதுன்னு நீங்க உட்காந்து இருக்கீங்க? நான் ஏதோ ஆபீஸ்ல இல்ல வேலை செஞ்சேன்னு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரே நிமிஷம் நீங்க சம்ஸ்கிருத்தோட இருப்பீங்க. எந்த மீட்டிங்? அந்த மீட்டிங் உங்களுக்கு போர் அடிக்குது, கட்சி மீட்டிங் போர் அடிக்குதுங்கிறீங்க. ஓ, இவன் ஒரு ஆள் சும்மா ஏரியா. அதான் பேசுவோம், பேசுங்க நரேட்டிவ் சொல்ல. ரொம்ப நேரம் கைட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஆமா சொல்லுங்க, படப்பாடி சொல்லுங்க. அவன் கையை தூக்கலையா, அவன் எங்க கைட்டு இருக்கான்? அப்பயே 2 தடவை மைக் கேட்டோம் சார். சொல்லுங்க படப்பாடி. அவன் மேல விஷயம் இல்லாம வரமாட்டான். கீழே ஃபேன் காத்து கம்மி, மேல ஏசி காத்தாங்க வந்துருக்கான். பேசுங்க பேசுங்க எல்மாரி சார், இப்ப பேசலாம் நீங்க. இப்ப பேசினா அந்த பாயிண்ட் வேலிடா இருக்காது, இருந்தாலும் பேசுறேன். இல்ல எனக்கு புரியல, கருத்தை சொல்லுங்க தோழர்களே. யார் இருந்தாலும் கீழே இருக்க. சரி, ஓகே ஓகே. அவர் பேசும்போது 4 பேர் வந்துட்டாங்க, என்ன ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு நிஸ்கரா தோழர் சொன்னாரு. அது ஸ்பேசஸ்ல இருக்கதான் செய்யும், அது எல்லா கோக்கி ஸ்பேஸ்லயும் இருக்கும், எல்லா ஸ்பேஸ்லயும் இருக்கும். ஆனா இந்த மியூட் போடுறத பத்தியும் பேசினாரு. அந்த குக்கி ஸ்பேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், ஏதோ இருந்துட்டு 4 வார் போய் அதோ அயன் த்ரோன்ல போய் உட்கார்ந்து அந்த தலையில கிரீடம் மாட்டின மாதிரி, நான் கோஹோஸ்ட், நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓகேவா? மியூட்டை போட்டு அது இங்க பாயிண்டே இல்ல. இது ஒரு டிஸ்கஷனா போச்சு. உங்களை ட்ரோல் எல்லாம் ஒன்றும் பண்ணல இஸ்குரா தோழர், அவ்வளவுதான். எனக்கு இந்த 10 ரூபால புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கட்டிங் போச்சு, அதுல கொடுத்தாங்க. இப்போ மினிஸ்டர் வேணான்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமும் எதுக்காக இவங்க அந்த 10 ரூபா வாங்க வேணும் அடம் பிடிக்கிறாங்க? மினிஸ்டர் வாங்கினா அதை எடுத்துன்னு போய் கொடுக்கணும்னு நினைச்சா அது கரெக்ட். இப்போ மினிஸ்டர் வேணான்ட்டாங்க, அவர் இவன் பாண்டியன் சொல்ற மாதிரி 300 கோடி நீங்க எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா என்னடா பண்றது மாசம் மாசம்? இல்ல கடப்பா, நான் ஒரே நிமிஷம் பேசிட்டா. இல்ல salary issue சரினா அது நெகோஷியேட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ 25% படப்பாடி பேசுறாரு. இல்ல ஒரே நிமிஷம், நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க என்னதான் ரூல்ஸ் போட்டு வாங்க வேண்டாம்னு சொன்னாலும், நாளைக்கு ஒரு பீர்ல நான் எக்ஸ்ட்ரா இது கூலிங் வச்சு கொடுக்குறேன், நான் 10 ரூபா வாங்குறேன் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. பாருங்க, இப்பவும் அதான் நடக்குது. நீங்க 10 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினா, கூலிங் கொடுத்துருக்கேன்ல, நான் அதான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க வேணாலும் பாருங்க, நாளைக்கு கூலிங்கா கொடுக்குறோம், அதனாலதான் நாங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னு சொல்லி உங்க போறாங்க. கஷ்டம் புரியுது தோழர், கஷ்டம்தான். பேசி ஒரு முடிவு பண்ணு. கரண்ட் பில் கட்டும் போது எதுக்கு சார் கரண்ட் பில்? நம்ம ஃப்ரிட்ஜ் கொடுத்துறோம், கரண்ட் பில்லும் கட்டின பிறகு எதுக்காக சார் 10 ரூபா கொடுக்கணும்? எனக்கு புரியல. கரண்ட் பில் அரசே கட்டுதுன்னு வச்சுக்கோ. இல்ல சார், நீங்க கூலிங் வச்சா அதுக்கு தனி ரேட் தெரியுமா இல்லையா? அது இப்பவும் இருக்கு. அது எனக்கு தெரியுது, அது புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதுக்கு என்ன இம்ப்ளிகேஷன் என்ன? உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், கரண்ட் பில் கட்டணும், இது ரெண்டுக்காக தானே நீங்க கேக்குறீங்க. இது ரெண்டையும் அரசே கட்டிடும் போது இபி பில் எவ்வளவு வருதோ அதை கட்டிடும் போது இவங்க எதுக்கு கட்ட போறாங்க? எங்க கொஸ்டின் அரைஸ் ஆகுது? அந்த இபி பில்லே அரசு கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரலைஸ்டா கட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த செலவே வராது, இவங்க போய் இபி பில் கட்டுறாங்கிற கொஸ்டினே வராது. அதை தெளிவா சொல்லணும், கவர்மெண்ட் சொன்னாதான் தெரியும். இல்லன்னா அவங்க கூலிங் நான் கொடுக்குறேன்னு சொல்லி 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கதான் செய்வாங்க. நீங்க எல்லாம் 10 ரூபாய்க்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. எங்க ஏரியா எல்லாம் பக்கத்துல ஒரு டாஸ்மாக்ல காலேஜ் இருக்கு, பக்கத்துல கொஞ்சம் பெரிய காலேஜ். ஹிந்தி பசங்க எல்லாம் வந்தா ஃபுல்லுக்கு 100 ரூபா வாங்குறானுங்க. கேட்டா இஷ்டம் இருந்தா வாங்கிடலாம் போன்றாங்க.
அதே மாதிரி சில பிராண்ட் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பிராண்ட் இல்லைன்னு சொல்றது, ரெப்ரஸன்டேட்டிவோட கனெக்ஷன் லிங்க் வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்கு சார். இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. சேல்ஸ்மேன் எல்லாரும் வந்து நம்ம பர்ஃபெக்டான பீப்புள், கவர்மெண்ட் வந்து இதை ஒழுங்கா அட்ரஸ் பண்ணலைங்கிற மாதிரி. எஸ், தேர் ஆர் இஷ்யூஸ் which has to be addressed, but at the same time they are used to some system. அவங்க சொல்றாங்களே 20-25 வருஷமா இந்த மாதிரி வாங்கி வாங்கி பழகிட்டாங்க, அவங்களால அதை நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஒன் சார்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். நான் சொன்னேன் அதான், எம்ப்ளாயீஸ் வந்து வாங்குற காசை முன்னாடியெல்லாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கொடுத்தாங்க, அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுத்தாங்க, எஸ்ஆர்எம்ல டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான காசு கொடுக்கறது, போலீஸ் கொடுக்கறது, மினிஸ்டர் கொடுக்கறது, அதாவது கரூர் கேங் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போச்சு. இப்போ எந்த கரூர் கேங் கிடையாது, யாரும் வந்து கலெக்ஷன் பண்ணலை, மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு போஸ்டிங் போடுறதுக்கு காசு வாங்கலை. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்த பிறகு ஏன் நீங்கள் மட்டும் மாற மாட்டேங்கிறீங்க? 25% உங்களுக்கு ஹைக் பண்ணியிருக்காங்க, அது பத்தலை, இன்னும் சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா அதை நெகோஷியேட் பண்ணுங்க. பட் 10 ரூபா வாங்குறது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுங்கிற பாயிண்ட் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். எந்த தொழிற்சங்கம் நியாயப்படுத்தோ அவங்களுக்கு வந்து என்னுடைய நியாயமான கோரிக்கை. பேரை சொல்லி சொல்லுங்க, இந்த தொழிற்சங்கம் இன்னாரும் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இந்த பிரச்சனையில அந்த பாலாஜி, செந்தில் பாலாஜிங்கிறவன் மறந்தே போயிட்டான் பாத்தீங்களா? எல்லா தொழிலாளர்களும் நாங்க வாங்கிட்டோம்னு அவங்க மேல அந்த பழிய போட்டுட்டு இப்ப அவன் தப்பிச்சிட்டான் பாத்தீங்களா? அவன் நான் வாங்கவே இல்லை, எல்லாம் தொழிலாளர்கள் இந்த செலவு தான் போயிட்டு நாங்க எப்படி வாங்கினோம்னு நீங்க போன ஆட்சியில எப்படி சொன்னீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் பாத்தீங்களா? இப்ப இந்த பிரச்சனையில அவன் தப்பிச்சிட்டான். இப்ப நீங்க அந்த பிரச்சனையில பூரா நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இல்ல, இதெல்லாம் எப்படி மினிஸ்டர் பாக்குறது? உறுதுணையா இருந்த மாதிரி தானே, மினிஸ்டர் லஞ்சம் வாங்கினது இவங்க உறுதுணையா இருந்த மாதிரி தானே. அது இவங்க ஏன் ஒய் ஷுட் தே டேக் த பிளேம்? ஆமா சார் வாங்கணும், எங்களுக்கு அப்ப சம்பளம் பத்தல, 2 ரூபா நாங்க எடுத்துக்கணும், ஆனா மீதி 8 ரூபா மினிஸ்டர் வாங்கினாருன்னு சொல்ல வேண்டியது தானே. அது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க திமுக காரங்களே அது எல்லாம் தொழில், வந்து அது அவங்க காசு பிசினஸ் கொடுத்தா நம்மள எத்திக்ஸ் சேர்ந்துருப்பாங்க. அப்படின்னு. அதாவது அது யார் யாருக்கு எவ்வளவு ரூபா போச்சுன்னு நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுங்க. சிபிசிஐடி இருக்குல்ல, இல்ல பண்ணுவோம் ப்ரோ, ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் பண்ணுவோம் கண்டிப்பா. அவனெல்லாம் சும்மா விடுற மாதிரி இல்ல. தொழிலாளர் இல்ல பாதிக்கூடாதுன்னு ப்ரோ, தான் அதான் பாக்குறது, போட முடியாது ப்ரோ. இல்லன்னா அது பிரச்சனையே இல்ல. சஸ்பெண்ட் இல்ல பண்றது ட்ராய் எவ்வளவு ப்ரோ, நேரம் ஆக அப்படியெல்லாம் போகுது? போட்டா தொழிலாளர்கள் மீதுதான் நடவடிக்கை எல்லாரையும் எடுக்க முடியும், சஸ்பெண்ட் புரியுதா பண்ணா இல்லையா? எல்லா தொழிலாளரோட டெய்லி தொழிலாளர்களையும் லைஃப் நடவடிக்கை எடுக்க முடியும். பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் இது பண்றாங்க, ஆமா. யோசிக்கிறாங்க. இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகாது. அதே 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே ஃப்ரீயா இருக்கானுங்க. பட் அது பீப்புள் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இதுவா தொழிலாளர்கள் லீனியண்டா போறது அட்வான்டேஜ் எடுத்துன்னு பண்ணக்கூடாதுல்ல. என்ன சம்சீர் ப்ரோ தம்ஸ் டவுன் போடுறாரு? ஏன் தம்ஸ் போறாரு? நான் ட்ரை பண்ணட்டுமா? அவர் என்ன மனசுல நினைச்சிருப்பாருன்னு நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க. நீங்க கடைசி வரைக்கும் வந்து தொழிலாளர்களால தான் இந்த 10 ரூபாய் இது நடந்துட்டு இருக்கு இல்ல இஸ்கரா ஒரு ப்ரோ, இதை நான் போட சொல்றது உங்களுக்கு புரியுது. நடுவில் வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசினா பேக் அண்ட் ஃபோர்த் போகும். நான் மியூட்ல போய்க்கிறேன், நீங்க பேசி நான் முடிச்சுட்டு ஒரே அப்புறமா நிமிஷம் சொல்லுங்க. சொல்றேன், நான் சொல்றது ஃபுல்லா மட்டும் கேட்டுக்கோங்க. நான் கண்டிப்பா அது மொத்த 10 ரூபாவும் தொழிலாளர் வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க நான் சொல்லவே இல்லை. அவங்க அதுல ரொம்ப ரொம்ப மினிமல் ஷேர், ரொம்ப பேர் மினிமம் தான் அவங்க எடுத்தாங்க, சரிங்களா? அதுல மீதி வந்து மினிஸ்டர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணானுங்க. அதை வந்து இப்ப மினிஸ்டர் வேணான்னு சொல்றப்ப ஏன் இவங்க வந்து இன்னமும் நான் வாங்குவேன்னு வாங்கிட்டு இருக்காங்கன்றதான் என்னோட கொஸ்டின். முடிச்சிட்டீங்களா? யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், அப்புறம் திரும்பி பழைய மூடு போயிடும். ஓகேங்களா? யாரும் சங்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங் சம்சீர் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த சங்கமும் ஊழியர்கள் 10 ரூபா வாங்குன்னு சொல்லலை. ஓகேங்களா? சொன்னா நீங்க யார் சொல்றாங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? அப்படி சொன்னா தப்பு. இப்போ ஊழியர்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நான் நேற்று தான் சொன்னேன், லஞ்சம் வந்து வாங்காதீங்க அப்படின்னா உடனே ஒரு துறையே இல்ல ஒரு 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 கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரியே எல்லாருலயும் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எதிர்பார்ப்பு. ஏன்னா அவன் ஏன் வாங்குறான்னா, அது எப்படிங்க வந்துட்டீங்களா? போராடுறது நான் மட்டும் எல்லாரும் உங்களால ஒண்ணா அட்மிட் வர்றீங்க? பண்ணாம இருக்க முடியாது. அப்புறம் முடியல. அப்புறம் நான் தான் சொன்னேன்றீங்க உங்களுக்கு. சரி ஓகே, நான் திருப்பி இக்னோர் பண்றேன். ஓகேங்களா? அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா
ஒருத்தனும் அவனோட வாழ்வாதாரம் இந்தியா மாதிரி நாட்டுல கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து தப்பு தான். ஆனா வந்து அவன் வாழ்வாதாரத்துக்கு அந்த டைம்ல வந்து அவனுக்கு 2 ரூபா 10 ரூபால வந்து 1 ரூபா வந்தாலும் அவனுக்கு அது பெட்டரா இருக்குன்றத வாங்கிடுறான். ஓகேங்களா, அதை சொல்லியே ஏன் நிறுத்த முடியலன்னா அப்படிதான் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ இந்த சிஸ்டம் இப்படியா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சு இது சிஸ்டமா கலைய பார்க்கணும். நீங்க சம்சி சொன்ன மாதிரிக்கு இதுக்கு ஒரு என்கொயரி போடுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவன் வந்து யூஸ் பண்ணப்படுறான், அவன் வழியா லஞ்சம்ன்ற ஒண்ணு உள்ள வருதுனாலும் அந்த ஊழியர்கள் யூஸ் பண்ணப்படுறாங்கிறது உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். எந்த கவர்மெண்ட்டும் வந்து அவன் ஒரு ஊழியர்னால உள்ள வருது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊழியரை பனிஷ் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க டிசிஷன் எடுத்து பண்றது இல்ல. அது ஒரு சிஸ்டமேட்டிக் செட்டப். அதை களையும் போது அதோட கல்பிரேட் யாரு, அதோட சோர்ஸ் யாரு அப்படின்னு புரியும்.